குக்கர் அப்படின்ற ஒரு படம், குதும்பி அப்படின்ற நாவலை தழுவி எடுக்க போற ஒரு படம். அந்த படத்துக்கான நெறைய பங்கு கொடுத்த எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த கதைய நமக்காக கொடுத்தவங்க, அந்த படத்தில் நடிச்சவங்க, அந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் வரவேற்று முன்னுரை வழங்குவதற்காக அலைவரிசை, பண்டம், குதுப்பி, கொடிவழி, கலவை, யானைத்தாளி பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். கதைக்களமும் அப்படித்தான் வித்தியாசமாக இருக்கும். இவருடைய புத்தகங்கள படிக்கும் பொழுது, படிக்கிறவங்களுக்கு இது வெறும் வார்த்தைகள், வரிகள் தானே அப்படின்னு தெரியலாம். ஆனா அத வாசிக்க வாசிக்க அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வண்ண வண்ண காட்சிகளாக தோன்றும். அத்தனை உயிரோட்டம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய அள்ளி நகரத்தினுடைய எழுத்து அரசர் காமுத்துரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வரவேற்புரை வழங்குமாறு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பான நண்பர்களே, தோழர்களே, இந்த அரங்கம் நிறைந்த ஒரு அவையில் என்னுடைய நாவல் இங்கே வெளியிடப்படுகிறதுங்கிறது உள்ளபடியே ஒரு எழுத்தாளன் என்கிற வகையில் மிகவும் ஒரு பெருமிதமும் பூரிப்பும் அடைகிறேன். நிச்சயமாக சொல்லணும்னா இது வேறு எந்த எழுத்தாளருக்கும் கிடைக்காத ஒரு அம்சம் அது. ஏன்னா இது சொந்த பிரச்சனையை பேசுகிறேன்னு யாரும் நினச்சிடணும். வரவேற்புரை இதை நான் பண்ணணும். இருந்தாலும் 1-2 வார்த்தைகளுடைய சொந்தமாக. ஏன்னா இப்போ ஒரு எழுத்தாளன் கதை எழுதி முடித்ததோடு செய்ய முடியாது. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அந்த வேலையும் பார்க்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே அது அப்படி தலைகீழாக எனக்கு எந்த வேலையுமே வைக்கலை. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியாத ஒரு விஷயம். அதாவது இப்போ சினிமாவுக்கு என்னுடைய கதையை தந்தாச்சு. இனி இதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்களோ அப்படிங்கிறதோட அந்த ஒரு உறவுங்கிறது எப்படி அப்படி விட்டுரும். அவ்வளோதான். ஏதோ கொடுத்தாச்சு, நீ அவங்க பாடு, அவங்க என்ன எதெல்லாம் செய்யலாம். ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த புத்தகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு எனக்குமே புரியலை. இன்றைக்கி வரைக்கும் கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எழுத்தை பழனியப்பன் சார் எதுக்கு இப்படி அதை ஒரு இவ்வளவு பிரமாண்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிறப்ப நான் ஏதோ கடவுள் நம்பிக்கை கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் என்னுடைய வரம் ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே வார்த்தைகளுக்கு அப்பால் செய்ய வேண்டியது. நான் பின்னாடி பேசணும்னு நினச்சிக்கிறேன். திடீர்னு நீங்கள் வாட்டுக்கு வரவேற்பு பண்ணுங்கன்னு இப்போ கொஞ்சம் வண்டி எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்படி சுற்றுறதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. நேரடியாக வர முடியல. இருந்தாலும் இப்போ கஷ்டப்பட்டு வந்துடுறேன். தோழர்களே, இப்போ இவங்க குதிப்பி நாவல் பற்றி பழனியப்பன் தோழரும் நம்ம தோழர் வெங்கட் தோழரும் இது பண்ணியிருக்காங்க, வீடியோ பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதோடைய ஆழம் புரிஞ்சது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க சமையல் கட்டி உள்ள ஆழங்கள், அவங்களுடைய விம்மல்கள், விவசல்கள் இதெல்லாம் இப்போ ஆழமாக போய் பண்ணியிருக்காரு. நம்ம 1000 பேருக்கான சமையலத்தையும் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் நான் எழுத்தாளர் அப்படிங்கிற இடையில் 1-2 விஷயங்கள் ஒன்று மாத்திரம் லேசாக அப்படியே தூவிட்டு போயிட்டோம்னா. ஆனால் நிச்சயமாக இது இதுக்கு அப்பால் பட்டது, நாவலுக்கு அப்பால் பட்ட ஒரு விஷயத்தை போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது அந்த நாவலை வாசிக்கிறதுக்கு. இப்போ நான் இப்போ அந்த நாவலுடைய பாத்திரக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இப்போ
நடத்துறதுனால அந்த மக்கள் பூரா நான் என்கிட்டதே வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய எல்லாமே வந்துடும். அவங்க பேச்சு, வழக்கு, மொழி அத்தனையும் வந்து போகும். இதில் ஒரு 2 சம்பவம் மட்டும். ஒன்று வந்து இவங்க பூரா அந்த சமையல் தொழிலாளர் கூட நம்மளை அண்டித்தே இருப்பாங்க. நம்மளை அண்டின்னா இன்னொரு விஷயம், அவங்கள அண்டித்தே நான் இருக்கேன். அவங்க இல்லைன்னா என்னுடைய க க கடை இருக்காது. இப்போ உறுப்பினர்கள் இருந்தாத்தே சங்கம். சங்கம் இல்லை, சங்கத்துக்காக உறுப்பினர்கள் நம்ம எல்லாருமே நம்ம சங்கம் சங்கம் சங்கம்னு இருப்பாங்க. உறுப்பினர் தான் அடிப்படையான விஷயம். அவங்க இல்லாட்டி அப்புறம் சங்கம் போகிறது. அதே மாதிரி அந்த என்கிட்ட வாடிக்கையாளர் அந்த பாத்திரம் எடுக்கிறவங்கிறது. ஆனால் இவங்க ஊரை என்ன முதலாளின்ட்டு அப்பப்போ 150க்காக இது பண்ணிக்கிருப்பாங்க. இப்படி ஆளுகள் இருக்கிறவங்க ஒரு ஒரு 2 பேர் என்னைய ரொம்ப காப்பாற்றுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுறோங்க மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒருக்கா வந்து பாத்திரங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் சமையல் பண்ணிட்டு வந்துட்டார். வந்தாச்சுன்னா எனக்கு காசு வரல. என்ன முருகா ரூபாயை காணோம் அப்படிங்கும்போது, இவர் நல்ல சாப்பிட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு உட்காரு. அதை எப்படி ரூபா கொடுப்பார்? என்ன வந்திருக்கணுமே என்னாச்சு? நம்மள வரலையாப்பா, நீ மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு விட்ட, எனக்கு வரலடான்னு போன போடுங்கண்ணே. அது என்ன வழக்கம் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த ரூபா காயின் ரூபா போட்டு பேசினாதே இருக்கும். போட்டு என்னண்ணே ரூபா தரலையாம்ல அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை. இந்த வாட்டி தட்டாப்புட்டான்னு இந்த தண்ணி வேகத்தில் பேசிட்டான். பேசினா நம்மளுக்கு என்னன்னா வாடிக்கையாளர் போயிடுவாங்க. இவன் பேசுகிற வேகத்தில் நாளை பின்ன போயிருக்க மாட்டேன். விடப்பா நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படி. அதை என்ன வாங்கிக்கிறது வைக்கிறேன். நான் நாளில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனேன். ஒன்றே சும்மா விட மாட்டேன். என்ன இவர் நினச்சிட்டீங்களா கொண்டு வரணுன்னு நான் ஒவ்வொரு காசாக போட்டுக்கிட்டே இருக்காது. நிப்பாட்டிட்டேன். பாருனேன் பாதி பேச்சில் நிப்பாட்டிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. வீட்டில் போய் பார்த்தோன்னு சரி விட்றா, நாளைக்கு காலையில் போவான், இப்போ வேணாம்டான்னு சொல்லிட்டு போட்டு மறுநாள் காலையில் பாபா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு 2 பேரும் போகிறோம். அப்போ வந்து போதையில் இல்லை, சரியா போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனேன். அங்கே போய் உட்காந்த உடனே அப்போ கதவை தரோம். எனக்கு வேறு இந்த ஃபோன் வேறு பேசுனதில் என்ன நினச்சிருப்பாங்க, நான் இப்போ சொல்லி பேச வச்சு நினச்சிருப்பாங்க. இவனை தான் அனுப்பிச்சுட்டு கூப்பிட்றா அப்படிங்கிறேன். சும்மா வானே என்னடே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போகணும், நம்ம காசுனே, பொருள் நம்ம பொருள்னே, நம்ம பாத்திரம் இல்லாட்டி அவங்க விசேஷம் நடந்திருக்குமா, வானே போவோம் அப்படின்ட்டு. சரி தேடி உள்ள பின்னாடியே போய்க்கிறியே. கதவை தரணுன்னே வந்தார். முருகா என்னடா அப்படின்னாரு. பாத்திரம் கிடக்கிற வந்திருக்காரு. அவருக்கு வாடா உள்ள வாடா அப்படின்னாரு. என்ன விஷயம்? பாத்திரம் காசு கொடுக்கலாம்ல. ஆமாம் காசு கொடுக்கணும்ல. என்ன நீ வாடிக்கு ராஜி வரேன்ட்டு வராமல் போயிட்டா அப்படின்னு. இல்லைண்ணே நான் பாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்களுக்கு கொண்டு வந்து அந்த பாட்டிலில் ரம்மோ என்னமோ வச்சுருந்துருக்காங்க. இதை காமிச்சாய். நான் அவனுக்கு முருகராஜர் வரலேனே, அவனுக்கு கொஞ்சம் அதை என்ன பாட்டில் எடுத்து வச்சிருக்கா கையில் எழுதிட்டா. நம்ம என்னையை மறந்துட்டேன், அவ்வளோதான். பின்னாடி நான் நிற்கிறேன். இல்லை என்னையை மறந்துட்டு அந்த இதை வாங்கிறதுக்காக, ரம்மு வாங்கிறதுக்காக அங்கிட்டு பாட்டிலை தேடிக்கிறியான். என்னடா அப்படி நான் என்னடா இருக்கிறேன், கொஞ்சம் குறைனே பேசிட்டு வந்துடுறேனே அப்படின்ட்டு இருக்கேன். சரி அப்போ தெரிஞ்சு வச்சா அவர் மெல்ல போய், சார் இந்த பாத்திர வாடகை தந்து விட்ருவோம் சார், இவன்ட்டே கொடுக்க தந்து விட்றேன், இதுக்கு போய் வேலை முழுக்க நீங்கள் வீடு தேடி வந்துருக்கீங்க. இல்லை சார் அவன் ஒரு குடியார போய் அவனை போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க சார் ரூபாய் தந்து விட்றேன் அப்படிங்கிறாரு. இந்த விஷயம்லாம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த இப்போ இப்படி ஒரு நாட்டில் நடப்பு கிடக்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து இது நாவலில் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 அத்தியாயம் தான். அந்த 50 அத்தியாயத்தில் இன்னும் 50 அத்தியாயம் கூட செய்ய முடியும். அவ்வளவு தூரத்துக்கான நம்ம இதுகள்லாம் இருக்குது. இது வந்து இதுதான் தோழர் பழனியப்பன் எனக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி இப்படியான விஷயங்களை நம்ம புதுப்பை நாவலில் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு அவியலுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி நான் மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது சமையல் கலைஞர்கள் வந்து பல இதுகள் இருக்கலாம். அவங்க அது அப்படியானவை இப்படியானவை சொல்லி
ஆனால் அவங்களுடைய தொழில் இருக்குது பார்த்தீங்களா, தொழில் நேரத்தில் அவங்க வந்து என்றைக்குமே நீங்கள் சோடையே சொல்ல முடியாது. அவங்க அத்தனை பக்காவான பையன். ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ரூ. 10 இல்ல அப்படின்னு சொல்லினா, ரூ. 10க்காக ரூ. 1000 கந்துக்கு வாங்கிட்டு போய் அவனுக்கு ரூ. 10 குடுப்பாய்ங்க. இல்லைன்னு சொன்னது அது நானே அதை அனுசரிக்கேன். ரூ. 10 ஒருத்தன் கேட்டேன், இல்லடா போடா பொழுதுக்கு மட்டும் வந்தே போதும்ன்ட்டேன். அவன் போய் ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். உங்களால் எனக்கு ரூ. 1000 நட்டான். நீங்கள் பாட்டுங்க ரூ. 10 கொடுத்து விட்ருக்கலாம். அவன் காசே இல்லைன்னுங்கிறதுக்கேன் இவனுக்காக இப்போ நான் போய் ரூ. 1000 கந்துக்கு வாங்கிட்டு ரூ. 10 கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கம் போட்டு இப்படி ஒரு விஷயம். சமையல் ஒரு ஒரு கல்யாண பந்தி கல்யாணமும் கீழே கல்யாணம் நடந்திருக்கு. மேலே பந்தி மேலதெல்லாம் தாலி கட்டுற சத்தம் கேட்குது. வீட்டுக்காரர் அந்த ஃபங்க்ஷனுக்காரர் மேலே கீழே ஏறி இருக்காரு. நான் ரெடி ஆயிடுச்சான்னு இவங்க அந்த எல்லைக்கு உள்ள யாரையும் அனுப்ப மாட்டாங்க. இங்கே வீட்டு சமையல் கட்டில் உங்கள் வீட்டுக்காரமாக உள்ளே விட மாட்டாங்க. இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாலும் அப்படி இன்னும் எட்டி நின்று பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்காரமாக இருந்தாலும் சமயக்காரன் அதே உள்ளே என்ன செய்வாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே மட்டும் விட மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும், ஆளை மட்டும் மேலே ஏற்றுங்க, சப்ளை பாத்திரம். ஆமாப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சோடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பூராமே தாலி ஏற்ற சத்தத்தை கேட்டோடனே வாளியை பூரா ரெடி பண்ணி வச்சு சாப்பாடு ஒரு வாளியே இல்லை எல்லாமே வாளியில் ரெடி பண்ணி போட்டுருவாங்க. அந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரம்மாவுக்கு திடீர்னு கொஞ்சம் வேலை செஞ்சாச்சு. அடுத்து சப்ளைக்கு போனால் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சோறு போட்டுக்கலான்னப்போ, ஏப்பா ஒரு சோறு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு விசேஷ வீட்டுக்காரனுக்கு போடாமல் நம்ம ஒரு வாய் கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பண்ணிக்கூடாது. அதெல்லாம் வேணாம், ஏதாச்சும் காப்பி தண்ணியை குடி இல்லாட்டி டீயை வாங்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பசி தாங்க மாட்டாமல் ஒரு கப்பில் சோத்தள்ளி போட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு, என்னடா பாவிலா அப்படிங்குது. என்னடா உப்பா கிடக்கு அப்படிங்குது. உப்பா அப்படி என்னடா அப்படின்னு அப்புறம் ரசத்தை ஊற்றி பார்க்குது, அப்பயும் உப்பு. மோரை ஊற்றி பார்க்குது, அப்பயும் உப்பு. என்னடா ஆள் உரம் மேலே வர போகிறான் சமையல் உப்பா கிடக்கடன்னு அப்படியே அந்த சமையல் டீமே பதவி வதைக்குது. அங்கே டவுன் கொட்டிட்டாங்க. மேலே ஆள் வந்துடுவாங்கட்டு. ஆள் வந்துடுவாங்க. இவங்க அப்படியே படன்னு பார்த்தீங்க. சப்ளையருக்கு வரும் வாளியை தூக்கி ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தன் அந்த மேட்டு விரிக்க போயிட்டான், தண்ணி வைக்க போயிட்டாங்க. இப்போ இது அடுத்து 10 நிமிஷந்தேன். இதில் 10 நிமிஷத்தில் பந்தி பரிமாறப்படுகிறது. அது எப்படிங்கிறது தான் அந்த சமையல் கலைஞருடைய வேலை நுட்பம். இதுக்கும் அந்த சமையல் கலைஞர்கள் மிக தயாராக இருந்து 10 நிமிஷத்தில் அத்தனை பேருக்கும் எந்த விதமான உப்பே இல்லாத சரியான சுவையான சாப்பாட்டை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வந்து அது நாவலில் கிடையாது. அது வந்து ஒரு சிறுகதையாக எழுதி ஆனந்த விகடனில் வந்துச்சு. அது உறவு பாருச்சு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ வாங்க போகிற குதிப்பு நாவலில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த நாவலின் வெளியீட்டு விழாவிற்காக இங்கே முன்னோடி மீடியாவின் அழைப்பின் பேரில் குறிப்பாக எங்களது இஷ்டத்துமான தோழர் கரு பழனியப்பன் அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய நெஞ்சார உங்களுடைய வரவேற்றுக் கொள்கிறேன். ஏன்னா இது எல்லாருமே வந்திருக்கீங்க. நான் கூட்டினா கூட ஒரு 50 பேர் வருவாங்க, ஒரு 30 பேர் வருவாங்க. மிஞ்சி போனால் என்னுடைய குதிப்பின் அவ்வளோ வெளியிட்டுலாம் தேடியில் பண்ணேன். ஒரு 100 பேர் 150 பேர் வந்தாங்க. அது நான் பட்டவாடி எனக்கு தெரியும். அந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு அழைச்சி செஞ்சோம். அதில் அப்படி எந்த வேலையை பண்ணுவோம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரயில் டிக்கெட்டை போட்டு குடும்பத்தோடு வரோம்னு சொல்லி அதையும் வாங்க, அவங்களுக்கு நம்ம பார்த்துன்னு சொல்லி அதையும் கூப்பிட்டு வச்சு உண்மையிலேயே பழனியப்பன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள், எங்களுடைய அருமை கவிஞர் இதில் எழுதியிருந்தார், ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார் குதிப்பின் அவளை பற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவிஞர் யுகோ பாரதி அவர்களையும்,
அதே மாதிரி இசையில் மிக பிரபலமான ஒரு நகைச்சுவையாக நிகழ்வுகளை கொண்டு செல்லக்கூடிய தோழர் அலெக்சாண்டர் பாபு அவர்களையும் இந்த குக்கர் சினிமாவில் கதாநாயகியாக இருக்கக்கூடிய என்னுடைய அதை சொன்னால் சங்கடப்படாதீங்க. நான் இப்போதையும் அவங்கள பார்த்தேன். பார்த்த பிறகு அவங்களா அப்படின்னு எனக்கே சந்திய மாதிரி. ஏன்னா அந்த பூவையோட பார்த்தது வந்து நானும் கூட கொஞ்சம் மேலே அவங்க மேலே இருந்தோம். ஒரு சின்ன ஒரு கிரேஸில் வந்துருந்து அப்படி வேணால் அந்த மாதிரி அவங்களுடைய துடிப்பான பட அந்த படத்துலேயே ஒரு பட்டாசு மாதிரி அவங்க தான் இருப்பாங்க. அவங்க இந்த இதில் வந்து கதாநாயகர் இப்போத்தே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே சொன்னாங்க, சங்கீதா அவர்கள் நடிகை திரைக்கலைஞர் சங்கீதா அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவரை பற்றி உங்களுக்கு தனுஷ் போன்ற மிகப்பெரிய ஆட்களை வச்செல்லாம் படம் எடுத்தவர் அவரையும் எங்களுடைய ஆஸ்தான எங்களுடைய கதாநாயகன் காளி வெங்கட், ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் போட்டார். அவர்களையும் வந்துடுவார். தன்னுடைய அமீர் சார் அவர் பருத்தி வீரன் பண்ணவர், அவரை பற்றி நமக்கு தெரியவில்ல, அவருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் சங்கத்துடைய சென்னை மாவட்ட குழு தோழர்களுக்கும் என்னுடைய பிரியத்திற்கு பவா செல்லத்துறை அவர்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன், நீங்கள் சொல்லவே வேணாங்க அமுத்துறேன், நான் கரெக்டாக அன்றைக்கி வந்து நானும் இன்னொருத்தர் கூட வந்துடுவேன்னாரு. அவர் இன்னும் பல தோழர்கள் இருக்கீங்க. மனோபல சித்ராலட்சுமண ஐயா அவர்கள்லாம் உண்மையில் நேற்று அந்த பாரதி ராஜாவை பற்றி பல பேரை பற்றி பேட்டி எடுத்துருக்கிறது, நிறைய விஷயங்களை வாங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எல்லாரையும் இப்போ ஃபேஸ்புக்கில் இதுலெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் பேர் இந்த இவரெலாம் இந்த கொட்டடிச்சிக்கிட்டே இருப்பார். அவர் என் பேரெல்லாம் எனக்கு தெரியல அப்படி சொல்லுது. அப்போ இன்னும் என்னுடைய பிரியத்திற்குரிய அத்தனை பேர்களுக்கும் முன்னோடி மீடியா சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு கலைகள் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி தோழர்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை தான் நம்ம பேசுகிறதுக்கு கூப்பிட போகிறோம். தெகிடி படத்துலேருந்து முண்டாசுப்பட்டி இப்படி பல்வேறு படங்களில் எல்லா கதாபாத்திரங்கள் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நடிகர். இவர் நம்ம வீட்டு பிள்ளையாச்சப்பா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் உட்காந்து இவர் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சித்தப்பா இருப்பார், இப்படி ஒரு மாமா இருப்பார் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு கேரக்டராகவே மாறிப்போன ஒரு ஆக்டரு. தங்கப்பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் தகப்பன்கள் எல்லாருக்கும் காளி வெங்கடண்ணா உங்களுடைய ஞாபகம் தான் வருது. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட படங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த குக்கர் மூலமாக என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்றத ஒரு சில வார்த்தைகள் எங்கள் கூட பகிர்ந்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். கடைசியில் பேசினாலும் கண்டென்ட்லாம் போயிடும். முதல்ல கூப்பிட்டாலும் என்ன பேசுகிறேன்னு தெரியாதுன்ற ஒரு சிக்கல். நடுவில் கூப்பிட்டா கொஞ்சம் ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரே நர்வஸாக இருக்குது. அது வேறு நிறைய பேசுவோம், இயல்புக்கு வந்துடுவோம். முன்னோடி மீடியா குதிப்பின்ற நாவல் வந்து அறிமுக விழா. அதில் வந்து அண்ணன் கருப்பழனியப்பன் அவரோட இயக்கத்தில் குக்கருங்கிற திரைப்படமாக போகுது. அதில் நான் நடிக்க போகிறேன். அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. எனக்கு அண்ணனோட அறிமுகம் பற்றி பேசிட்டு அப்புறம் நாவல் பற்றி நாவல் வேறு படித்து அந்த கதையை வேறு சொல்லணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த கதையை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் யார் ரைட்டர்னப்போ ஒரு தோழர் காமத்துறை அப்படின்றப்ப ஏற்கனவே நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஹர்காரான்ற ஒரு படத்துக்கு அவர் தான் எழுதியிருந்தார். அப்போ சரி, அப்போ நம்ம பழக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த கதையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அப்போ ஓவராலாக ஒரு நாள் சொல்லிட்டார். இப்போ அவ்வளோதான் போல இருக்குன்னு நானும் விட்டேன். போன வாரம் யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நாவல் படிச்சிங்களா இல்லையான்னு கேட்டார். எனக்கு கொடுக்கவே இல்லைண்ணே அப்படின்னு. 250 புக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கு, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. போன வாரம் தான் கொடுத்தாரு. அதை வாங்கி பரீட்சைக்கு படித்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஷூட்டிங்க்கு நடுவில் அப்பப்போ எடுத்து மார்க் வச்சு பேப்பரெல்லாம் வச்சு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு படிக்கிறது கம்மி, எப்போவாது தான் படிக்கிறது. அந்த வகையில் வந்து அண்ணன் ஒரு நாள் எனக்கு அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இந்த சத்யம் தேட்டர்லலாம் ட்ரை பண்ணும்போது
ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்போது அண்ணன் வந்துட்டாருன்னா நாங்கள் குஷி ஆயிடுவோம் எங்கள் டீம்லாம். ஏன்னா எப்படியும் சுவாரஸ்யமாக பேசுவார். அவருக்காக வெயிட் பண்ணி அவர் பேசுனதுக்கு கை தட்டி தான் வருவோம். ஸோ அப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேஷங்கள்லாம் கிடச்சி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அருண் சாரோட அசிஸ்டண்ட்டு வந்து அருண், அப்புறம் பிரம்மா அண்ணன், நான் எப்படின்னா நான் ரிவர்ஸில் எல்லாமே. எல்லோரும் ஒரு டைரக்டர் படத்தில் நடிச்சுட்டு அடுத்தடுத்து அசிஸ்டன்ட் அவங்களோட உதவியாளர்கிட்டலாம் நடிச்சுட்டு வருவாங்க. நான் அப்படியே ரிவர்ஸில் சாரோட அசிஸ்டன்ட் படத்தில் 2 படம் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அண்ணன் படத்தில் நடிக்க போகிறேன் இப்போ. அவங்க ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க அண்ணா ஆஃபீஸ்க்கு. பேசிகிட்டு இருந்தோம். ஜென்ரலாக பேசி முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு நாள் கார்கி படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு 12, 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். முதல்ல நைட் ஷோ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆஃபீஸ் வர முடியுமா கேட்டார். சரின்ட்டு நான் ஆஃபீஸ் போனேன். அப்போ வந்து ஒரு நல்ல அறிவுரை சொன்னார். இந்த மிஸ்கின் சார் இப்போ ஒரு கோடு வேர்டு கொடுத்துருக்காரு. பன்னீர் சோடா. பன்னீர் சோடா குடிக்கிற பழக்கம் இருந்தால் இனிமேல் பகலில் குடிக்காதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு முதன்மை கதாபாத்திரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எப்போ வேணாலும் எந்த இயக்குனர் இருந்தாலும் உங்களுக்கு அழைப்பு வந்துடும். அதனால் இனிமேல் பகலில் பன்னீர் சோடா குடிக்கிறத நிறுத்திடுங்க அப்படின்னாரு. சரிண்ணே. அவர் பேசிட்டே இருக்கும்போது சரி அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி மட்டும் பகலில் பன்னீர் சோடா. அப்போ யோசித்தேன், சரி இதை எப்படி எடுத்துக்கிறது, இது அறிவுரையா இல்லை எங்கேயும் வெளியில் எங்கேயும் குடிச்சிடக்கூடாது, அப்போ இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. எப்போவாது ஃப்ரீயாக இருக்கிற நாட்களில் நானே கால் பண்ணிட்டு அண்ணனுக்கு வரலாமான்னு கேட்டு ஆஃபீஸுக்கு போய் அந்த மாதிரி பன்னீர் சோடா சிங்கெல்லாம் நிறையா அப்போ நிறையா பேசியிருக்கோம். அந்த வகையில் தான் அவர் என்ன நினச்சிக்கிட்டார், நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு கதை சொல்ல தேவையில்லை அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவருக்கு எனக்கு புக்கு வரலைன்றது அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா இத்தனைக்கும் அவர் தேனி நான் ஆஃபீஸ் போயிருக்கும்போது தோழர் பார்த்து கேட்டார், நீங்கள் நாவல் படிச்சிங்களா தோழர்னா? நான் இல்லை தோழர், அவரும் புக்கு கொடுக்கல. சரி நம்ம அவர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு எங்கே விற்கிதுன்னு வேறு எனக்கு தெரியல, நம்ம ஷூட்டிங்கில் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறம் போன வாரம் கிடச்சி அதில் படித்து ரொம்ப எனக்கு நான் படிக்கிறது ரொம்ப கம்மினாலும் இது என்ன ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்க வச்சிருச்சு இந்த நாவல். நான் வந்து இந்த கம்மியான புத்தகத்தில் ஒரு புத்தகம் எனக்கு மறக்க முடியாத ஒரு கதை ஒன்று இருக்குது. வைக்கம் முகமது பஷீர் அவர்களோட வந்து பால்யகால சிநேகிதின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் வந்து ஒரு இடத்துல இந்த வெத்தலை போடுறதை பற்றி ஒரு பக்கத்துக்கு எழுதியிருப்பார். அவர் வந்து முற்றத்தில் உட்காந்து அந்த பாக்கு ஒன்று எடுத்து போட்டு அந்த பாக்குன்னு ஒரு பல் இதெல்லாமே டீட்டெயிலாக எழுதிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த சுண்ணாம்பு தடவி எடுத்து எல்லாத்தையும் மென்னுட்டு அந்த நாக்கு மேல் அன்னத்தில் வச்சு அந்த வெத்தலையை ஒதுக்கிட்டு அந்த கீழ் பல் வழியாக துப்புனாருன்னு சொல்லி எழுதியிருப்பார். நான் துப்பி பார்த்துட்டேன் பக்கத்தில். அப்படி இயல்பாக அதுக்குள்ளே இருந்து அந்த மாதிரி இந்த நாவலுக்குள்ளே நிறையா இருக்குது. ஆண்டாள்னு ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் நிறைய கதாபாத்திரம் இருக்குது. ஆனால் அந்த ஆண்டாள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாயிருச்சு. சரவணன் ஒரு கதாபாத்திரம் அந்த ஆண்டாளை சந்திக்கும் போது படித்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த கோகுல் சாண்டர் பவுடர் வாசனை எழுதியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு விவரிச்சு எழுதியிருப்பார் அந்த ஆண்டாளை பற்றி. எப்படியாவது இந்த சரவணனை மச்சான்னு கூப்பிட்டுடலாமான்னு நமக்கு தோணும். ஏன்னா சரவணனுக்கு அக்கா. அது மாதிரி பார்க்காத கேரக்டர் நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அது உணர்வு ரீதியாக நமக்கு கடத்தி அந்த மாதிரி நிறைய அந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. படிக்க நமக்கு அந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற அனலும் அவங்க அடிக்கிற அந்த பீடி வாசனையும் அந்த 140 ரூபா கோட்டரோட நெடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் படிக்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ இயல்பாக இந்த புக்கு எழுதியிருக்காரு. ஏன்னா இதில் நிறைய புத்தகத்தை பற்றி தான் பேசணும், இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால நான் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சினிமா அப்படின்றத வந்து நிறைய இயக்குனர்கள் நிறைய கோணத்தில் வந்து பார்ப்பாங்க. நான் வந்து சினிமாவில் வந்து நிறைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்லுவாங்க. இல்லை நான் கலகலான்னு சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சில இயக்குனர்கள் சொல்லுவாங்க. எங்க கலைச்சு உழைச்சி வர்றவனுக்கு நல்லா மனசு கிளுகிழுப்பியாக இருக்கிற மாதிரி படங்கள் தாங்க எடுக்கணும், அதாங்க சினிமா, அப்படி தாங்க இருக்கணும் சினிமா அப்படின்ற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் உங்களுடைய கைதட்டலோடு. எல்லோருக்கும் வணக்கம். கருப்பழனியப்பன் சார் வந்து எனக்கு வந்து அமீர் சார் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கும்போது அப்போ தான் நாங்கள் நெருங்கி பழக ஆரம்பித்த டைமு. ராம் சார் வணக்கம், வந்திருக்காங்க உங்களுக்கு. அப்போது நான் வந்துட்டு அந்த நேரத்தில் அவர்கிட்ட பழகும்போது தான் எனக்கு அவர் ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர் அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு அவரோட பழக தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட டைம் கேட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் அவருடைய டோட்டலாக அவரை பற்றின எனக்கு ஒரு
ஒரு நல்ல ஒரு புரிதலும் அவர் கூட இவர் கூட பழகணும், இவர் கூட அடிக்கடி சந்தித்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவரை பற்றி சொன்னால் ரொம்ப புகழ்ந்துற மாதிரி ஆயிரும். பட் இந்த மேடைக்கு வழக்கமாக நீ கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா கமர்ஷியல் டைரக்டர் இவர் வந்து என்னத்த மேடையில் பேச போகிறார். இந்த பாலா ஒரு மேடையில் கேட்டார்ல, நீங்கள் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என்னைய பார்த்து. சாரி எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதால நானும் மேக்ஸிமம் போக மாட்டேன். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க நீங்கள் ஆண்டவரும் படம் போனேன்னு கேள்விப்பட்டேன், 1000 பூக்கள் மலரட்டும் இதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களான்னு தெரியும், எனக்கு திடீர்னு குக்கர்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னாரு. அப்போ தான் அந்த நாவலை பற்றி சொன்னார். சொல்லிட்டு இந்த நாவல் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் பொதுவாக இந்த மாதிரி நண்பர்கள் யாராவது ரெஃபர் பண்ணால் அந்த புக்கை வாங்கி படிப்பேன். அது இலக்கியமானாலும் சரி, ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான புக்காக இருந்தாலும் சரி, நல்ல புக்குன்னு சொன்னால் வாங்கி படிப்பேன். படிச்சு தான் சார், எந்த பதிப்பகம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பதிப்பெல்லாம் போனால் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சார். கொரோனா டயத்தில் அப்போ அவரெல்லாம் வந்து இயக்குனர் சங்கத்தில் கிடையாது. அப்போ தான் கொரோனா வந்து தீவிரமாக பரவிட்டு இருக்க டைமு. ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் கருப்பள்ளிப்பன் பேசுகிறேன் அப்படின்னாரு. எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னேன். ஒரு மாஸ்க் போட்டு உங்கள் வீட்டு தெரு முனைக்கு வந்துடுறீங்களா, நான் வரேன் அப்படின்னாரு. சரி எதுக்கு வரப்போறான்னு சொல்லி நானும் சென்று போனேன். போகிறப்போ அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த இயக்குனர் சங்கத்தில் நிறைய உதவி இயக்குனர்லாம் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், அதை இயக்குனர் சங்கத்தில் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ண விட சொல்லுங்கள். இப்போதைக்கு தேவை அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து விட்டார். நான் போய் எங்கள் சங்கத்தில் போய் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பி விட்டேன். பணம் போய் சேர்ந்துருச்சுன்னு அவருக்கு காமிக்கணுமே அப்படின்ட்டு அனுப்பி விட்டேன். அன்னைக்கு தான் முதல்ல சங்கத்தில் கொரோனா டயத்தில் முதல்ல வந்து டொனேஷன் கருப்பள்ளிப்பான் விட்டது. அந்த அளவுக்கு அவர் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடாதுன்னு சில விஷயம் சொல்லுவார். எனக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக அருமையான ஒரு உதவி செஞ்சுருக்காரு. அதை இன்னொரு மேடையில் அவர் பெர்மிஷனோட சொல்கிறேன். இப்போ இந்த குதிப்பு நாவல் நான் படிச்சிட்டேன். கிட்டத்தட்ட காளி வெங்கட் சார் சொன்ன மாதிரி தான். நானும் ஒரு 10 நாளாக அப்படியே கொஞ்சம் அத்தியாயமாக ஃபுல்லாக படித்தேன். எனக்கு வந்து அதில் ஃபுல்லாகவே இவர் எனக்கு அந்த கதாபாத்திரமாக வந்துக்கிட்டே இருந்தார். படிக்க ஏன்னா இவர் பண்ண போகிறான்னு தெரியும். ஸோ இவர் இந்த இடத்துல இப்படி பண்ணுவார். குறிப்பாக அந்த நெஞ்சு வர்ற சீனு, அந்த எப்படி பண்ண போகிறீங்கன்னு நான் ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு நாவல் இந்த நாவல். இதை படிக்காதவங்க கண்டிப்பாக படிங்க. இது வந்து இலக்கியமும் இருக்குது, ஜனரஞ்சகமும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அங்காடி திரைப்படம் நடிக்கும்போது எனக்கு அந்த படத்தில் கதைலாம் சொல்ல, என் கேரக்டர் மட்டும்தான் சொல்லி கூட்டு போனார் வசந்தபாலன். அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 10 நாள் ஷூட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த படம் வந்து நம்மளை கேவலமாக திட்ட போகிறாங்க. இன்னி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு வச்சுக்கோங்க. நம்மளை எல்லோரும் பயந்துகிட்டே இருக்காங்க நம்மளை பார்த்தா, இவன் ஒரு மாதிரி ஆள் போல இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக நான் கேவலமாக திட்ட போகிறேங்க அப்படின்னு. அது மட்டும் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. ஒரு 20 நாள் ஷூட்டிங் போகிறப்போ இந்த படம் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசப்போ நான் வசந்தபாலனை கூட்டு சொல்ல, இந்த படம் நிச்சயமாக பெரிய ஹிட்டு அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய இதுலாம் சொல்ல, நம்மளும் ரசிகனாக ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரசிகனான கெஸ் வந்துச்சு. இந்த நாவல் குதிப்பை படித்து முடித்தப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுங்க. இது உண்மை. ஏன்னா எங்கள் ஊர் எனக்கு தூத்துக்குடி, எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த தவுசு பிள்ளைம்பாங்க. கண்டிப்பாக அது காமத்துறை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தவுசு பிள்ளைம்பாங்க சமையல் பண்ணுறவங்க. நான் பொதுவாக அந்த கல்யாண வீட்டிலலாம் சமையல் பண்ணுற இடத்துக்கு அந்த சமையல் கலைஞர்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை. அது என்னமோ அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஸோ இந்த புக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் அந்த நைட்டு டாக்டரை கூப்பிட்டு வருவாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. அந்த சீன் ஒன்று உண்டு. இவர் போதையில் படுத்திருப்பார், இவர் தூங்க வைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக டாக்டரை கூப்பிட்டு வருவாப்பில். சரவணன் போவான். அந்த சீன் எனக்கு நடந்திருக்குது. நான் போய் கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. எனக்கு அந்த சீன் ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஃபீலாக எனக்கு பிடிச்சிது. இப்படி இந்த நாவலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைஃபோடு சம்மந்தப்பட்டிருக்கு. பொதுவாக எளிய மனிதனுடைய வாழ்க்கையை பதிவு செய்யும்போது அது ரொம்ப நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் மக்கள் மனசில் போய் நின்றும். இந்த நாவலில் அந்த விஷயம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% அது வந்து மக்களோட கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட பவா செல்லத்துறை எழுத்துல வந்திருக்கார் அவர். அவருடைய கதைகள், அவர்
கதை சொல்லி நம்மலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யூடியூப்பில், நான் நிறைய கேட்டிருக்கேன். அவர் அந்த நாவலை படிக்கிறதை விட அவர் கதை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உள்வாங்கலும் ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லையா, அது நாவல் படிக்கும் போதே இருக்குது. படைக்க போகிறது கரு பழனியப்பன். நிச்சயமாக இந்த குக்கர் வந்து எல்லார் மனசுலையும் வந்து இறுக்கமாக போய் நிற்கும் நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கும் பெரிய வாய்ப்புக்கும் நன்றி கொடுத்த கரு பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். இந்த நாவலை வந்து எப்படி படிச்சிருக்காங்க, எப்படி நாவலுக்குள்ளே பயணப்படணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். கணா கண்டேனடி தோழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுக்க போகிற, இதுக்கு பிறகு எடுக்க போகிற குக்கர் படம் வரைக்கும் தோழனாக தோள் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு நபர். ஒற்றை ரூபாயை பற்றி ஒரு பாடல் எழுதியவர், காதலை பிசாசு என்று திட்டியவர், கவிதைகளால் எங்களை வசியம் செய்தவர், சற்று முன் கிடைத்த தகவல் படி குதிப்பி நாவலை பற்றி கொஞ்ச நேரம் பேசுமாறு யுகபாரதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் உங்களுடைய கைதட்டலோடு. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாருமே உங்கள் கையை ஒரு தடவை நல்லா கை தட்டிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சினிமாவுடைய தொடக்க விழா மாதிரியும் இருக்குது, நாவலோட வெளியீட்டு விழா மாதிரியும் இருக்குது. என்னன்னு காமதுரைக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, தெரிஞ்சு கரு பழனியப்பனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சாயங்காலமாக கிளம்பி இது மாதிரி கூட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு வீட்டில் சொன்னேன். என்ன வேலை? நாங்கள் குக்கர் வேலை. குக்கர் தான் விசில்கிட்ட போயிடுச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் இது விசில் இல்லாத குக்கருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குக்கு வித் கோமாளி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். நான் வந்து உடனே சொன்னேன், இது வரைக்கும் கோமாளியாக நடிச்சுக்கிட்டு இருந்த காளி இதில் குக்கராக நடிக்கிறாரு அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பஞ்சுக்காவை நீங்கள் கைதட்டாமல் இருக்கிறத பார்த்தாக்க ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. தோழர் காமுத்துரை இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படி பேசினார் இல்லையா, எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், ஒரு படைப்பாளன் தான் எழுதிய நாவலுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், 150 பேர் அவர் கூட்டத்தை நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாருன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அரங்கத்தில் இந்த புத்தகம் கௌரவிக்கப்படுகிறது என்பதற்காகவே நான் என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இயக்குனர் கரு பழனியப்பனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நாவலாக, நிறைய நாவல்கள் படமாக வந்திருக்கு. எந்த படத்துக்கும் இப்படியான ஒரு விழா நடத்தப்படலை. இது ஏன் குறிப்பாக நடத்தப்படுது அப்படின்னா, இந்த நாவல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த நாவலில் படமாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதல்ல செஞ்சது, ஏற்கனவே வெளிவந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்துப் பிழைகளை எல்லாம் நீக்கி ஒரு நல்ல பதிப்பாக கொண்டு வந்ததற்காக அதுக்கும் கரு பழனியப்பனுக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது முழுக்க ஒரு புத்தக விழா மாதிரியே மாற்றிருக்கிறார். இன்னும் சந்தோஷமாக சொல்லணுன்னா, இந்த நாவலில் விடுபட்டதுன்னு சொல்லிட்டு காமதுரை நிறைய விஷயத்த சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர் விடுபட்டதுன்னு சொன்னதுலேயே ஒன்று இருந்துச்சு நாவலில். ஏன்னா நாவலே அவர் மறந்துட்டாருங்கிறது தான் ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன 2 சீனும் இருக்குது, படத்தில் இருக்குமா இல்லையாங்கிறது கரு பழனியப்பனுக்கு தான் தெரியும். இவ்வளவு மகிழ்ச்சியோடவும் பட வெளியீட்டு விழா அன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கிற பதட்டம் எனக்கு இருக்குது. ஏன்னா நாவலில் எது வரும் எது வராது, இல்லை நாவல் தான் படமாக வருமா, இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அதை தாண்டி இந்த நாவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த நாவலை வந்து தோழர் காமத்துரை எதற்காக எழுதியிருப்பார் என்று எனக்கு தோணுச்சுன்னா, இதில் வந்து தோழர் சண்முகம்னு ஒரு கேரக்டர் வருது. நான் சொல்கிறது நாவலில் வர சண்முகம் கேரக்டர். அவரும் கம்யூனிஸ்ட் தான். தொழிற்சங்கம் தொடங்குறதுக்காக அந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வேலை செய்வார். அது படத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பழனி அவர்களிடம் கேட்டேன். அது இருக்கணுமா அப்படின்னாரு. கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னேன். நிச்சயமாக நாவலில் அந்த கதாபாத்திரம் இருக்கும், ஆனால் சண்முகங்கிற பேரை அவர் மாற்றிடுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலை படிக்க படிக்க என்ன தோணிக்கிட்டே இருந்ததுன்னா, ரொம்ப உணர்ச்சி பிளம்பாகி இந்த கதையை அவர் எழுதினது தான் இருக்கும். அதனால தான் அவர் ஒரு 50 அத்தியாயம் எழுதியிருக்கிறார், இன்னும் நிறைய வச்சுருக்கிறேன்னு அவர் சொன்னதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவருக்கே மறந்துடுச்சு எதை சொல்லியிருக்கோம் எதை சொல்லலைங்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக அதில் சொல்லியிருக்கிறாரு. ஒரே ஒரு குறையாக அந்த நாவலில் எனக்கு பட்டது, எந்த இடத்திலும் அந்த சாரதியை, அந்த கதாபாத்திரத்தை யாருமே வந்து பாராட்டவே மாட்டாங்க. அவர் ஒரு 1000 பேருக்கு சமைப்பார், அவசர அவசரமாக போய் சமைப்பார், சும்மா சமைச்சு கொடுப்பாரு, எல்லா வேலையும் செய்கிறத பற்றியெல்லாம் அதில் இருக்கும். எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அந்த சமையற்காரரை அந்த விழாவுக்கு வந்த யாருமே வந்து பிரமாதமாக சமைச்சிங்க அப்படின்னா அந்த நாவலில் வரவே வராது. இந்த படம் பார்க்குற அத்தனை பேரும் மிக சிறப்பாக சமைச்சிங்கன்னு சொல்ல வைக்கும் விதமாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குறிப்பாக பழனியப்பனுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் நான் பாட்டு எழுதியிருக்கேங்கிறத தாண்டி என்னுடைய எல்லா புத்தகத்திலும், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அதனால் கூடுதலாக சொல்வதுங்கிறது மிகையாக சொல்வது மாதிரி
ஆயிடுங்கிறதுனால தயங்கி தயங்கி நான் சொல்கிறேன். அவருக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். என்ன பிரச்சனைனா, மற்றவங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதிடலாம், அவருக்கு இலக்கண புத்தகம்லாம் படிக்கணும். மற்றவங்களுக்கு இலக்கணமே தெரியாமல் போய் பாட்டு எழுதணும், அவருக்கு முழு இலக்கணத்தை படிச்சுட்டு போகணும். நம்ம வந்து சுச்சுவேஷன் படி தானே எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் சுச்சுவேஷன் படி சொல்ல மாட்டார். இது வந்து இந்த அணி இலக்கணத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி, இந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம், அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஒரு 5 பாட்டு நான் எழுதினேன். 5 பாட்டு உண்மையிலேயே நான் படித்தது பட்டய பொறியியல் தான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ் எனக்கு ஆர்வம் இருக்குது, சங்க இலக்கியமெல்லாம் படிப்பேன்னா கூட பாட்டு எழுதுறதுக்காக ஒருத்தர் இலக்கணம்லாம் கடுமையாக படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது நினச்சிட்டு இருக்க நேரத்தில் சுச்சுவேஷனுக்கு போய் கேட்டோம்ன உடனே, கனவு காணவே முடியாத ஒருத்தன் கனவு காண்றான், அதை பற்றி பாட்டு எழுதுங்க. கனவு காணவே முடியாதவன் எதுக்கு சார் கனவு காண்றான், அதுக்கு எதுக்கு சார் பாட்டுன்னு நான் கேட்பேன். அவருக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார். உண்மையிலே சுச்சுவேஷனே சொன்னது கிடையாது. அவர் சுச்சுவேஷன் மாதிரி ஒன்று சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச அவர் முழுமையாக கதை சொல்லி இதுதான் படமாக எடுக்க போகிறேங்கிறது இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை தான் அவர் முதல்ல இதுதான் கதைன்னு அவர் சொல்லி, நான் ரொம்ப நம்பிக்கையோடு பரவாயில்ல இதுதான் வரும்னு. அப்புறம் அவர் வந்து வீட்டில் வந்து ஒரு தடவை கதை மாதிரி ஒன்று சொன்னார். நாவல் அதுக்கு முன்னாடி நான் படிக்கல. நாவல் படித்தேன்னா நாவலில் சொன்னதுக்கும் நாவலில் இருக்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னேன். நாவல் இருக்கிறத எப்படி படமாக எடுக்க முடியினார். அப்போ இந்த சுச்சுவேஷன் கிடையாதா, இப்போ என்னெல்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி மறுபடி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்ன ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னா, இந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம், அதில் வரிசையாக ஒவ்வொரு சுச்சுவேஷன் போகும்பொழுதும் சரி இந்த பாட்டு ஏதோ ஆசைக்கு ஒரு ஊமை அணியில் எழுதுங்க, அடுக்கு தொடரில் எழுதுங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தார். நான் போய் முதல் நாள் நைட்லாம் உட்காந்து தண்டி அலங்காரம், காரிகை, ஆப்பலங்காரிகை எல்லாம் படிச்சுட்டு மறுநாள் நாள் போய் எழுதிட்டேன். கடைசி பாட்டு அங்கே போகும்பொழுது வித்யா சார் வந்து உடனே எழுதின உடனே அங்கங்கே உடனே டியூன் போட்டுருவார். இது 2 மாஸ்டர் வேறு. அவர் மியூசிக்கலாக ஒரு மாஸ்டரு, இவர் இலக்கணத்தில் ஒரு மாஸ்டரு. எனக்கு தெரிஞ்சு ரெட்டிங்க்கு வச்சு பாட்டு பேப்பர் திருத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் திருத்துவார். அவர் திருத்துவார். டிக் அடிச்சுட்டே வந்து இந்த இடத்துல ஒற்று வரும்ல அப்படின்னு. தமிழே வராமல் பல பேர் பாட்டு எழுதியிருக்க நேரத்தில் ஒற்று வரும்லாம் நம்மள்ட்ட கேட்டு, நான் உடனே எங்கள் தமிழ் வாத்தியாருக்கு ஃபோன் போட்டு, சார் பற்றி செய்வதுக்கு இச்சு வருமா சார் அப்படின்னா, வரும்பா அப்படிம்பாரு. சார் பாடும்போது நல்லா இல்லை அப்பனா விட்டுரும்பார் அவர். இந்த மாதிரியாக நினச்சிருக்கும் போது ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டோன்னா, இதில் சுச்சுவேஷன் இல்லை, இதில் அந்தாதி எழுத போகிறோம் அப்படின்னாரு. தமிழ் சினிமாவில் 2 பாட்டு தான் அந்தாதியில் வந்திருக்குங்க, 3வது பாட்டு நான் தான் எழுதியிருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், உடனே கை தட்டணும். ஏன்னா இந்த பெருமையும் பழனியப்பனுக்கு தான் சேரும். போனோடனே சுச்சுவேஷன் சொன்னார். இது மாதிரி அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, திருமணம் ஆகிடுச்சு, அவங்க 2 பேரும் சந்தித்து பாடிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கலாம் பாட்டு அப்படின்னாரு. சந்தோஷமாக கதாபாத்திரங்கள் இருக்கும், நம்ம எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது அப்புறம் தான். அடுத்தது சொல்கிறாரு, இந்த முதல் வரி முடியும் போது அடுத்த வரி தொடங்கணும், அடுத்த வரி தொடங்கி அந்த எண்டு முடியும் போது திருப்பி வரணும், இப்படி எழுதணும் அப்படின்னா உடனே பரவாயில்ல. வித்யாசாரை பார்த்தோன்னா அவரும் ரொம்ப மகிழ்ச்சி, ஹார்மோனி பெட்டில் எடுத்து உட்காந்துட்டார். நான் உடனே சொன்னேன், நான் உடனே எழுதி கொடுத்துட்றேன். எழுதி கொடுத்தா நம்ம இஷ்டத்துக்கு வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு நம்மளே எழுதிக்கலாம்ல அப்படின்னா, டியூனுக்கு எழுதணும். நான் சொன்னேன், சாதாரண பரீட்சையை பார்த்தா இது பொது தேர்வால் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, எழுதி தர சந்தம் போடலை, சந்தத்தை போட்டுட்டு எழுத சொன்னார். தானே 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 தனனே தானே தானே நீ என்பதும் நான் என்பதும் காதல் மொழியில் ஒரு பொருள் தருவதால் நீயும் நானும் மறைப்பொருள், பொருள் வரும் புகழ், இப்படி ஒரு பாட்டை வந்து பக்கத்தில் உட்காந்து ஒரு குச்சி இல்லாத ஒரு மாஸ்டர் உட்காந்துட்டு பாட்டு எழுத சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் அதன் மூலமாக நான் என்ன படிச்சுக்கிட்டேங்கிறது முக்கியம். நான் காலைக்கும் சொல்கிறேன், ஒரு மனிதரோடு நாம் பழகுகிற போது அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நற்பண்புகளையும் நாம் பெற்றுவோம், எல்லா விதமான அறிவையும் அவர் நமக்கு கடத்திடுவாருங்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்படி எழுதுங்க. நீங்கள் அப்பவும் பாருங்கள், பிரிவோம் சந்திப்போக்கு பிறகு நான் ஒரு 2000 பாட்டு எழுதியிருப்பேன். அதற்கு பிறகு என்னுடைய எழுத்தில் ஒரு செழுமையை ஏற்படுத்திய பெருமை வந்து கருப்பழனியப்பனுக்கு தான் சேரும். நான் எந்த மேடையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், எவ்வளோ பாடல்கள் எழுதினாலும் நான் அந்த பெருமையை அவருக்கு தான் தருவேன். ஏன்னா அவருக்கு எழுதின பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்களாக அமைந்ததுக்கு காரணம் அவருடைய முழு உழைப்பு. தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தால் கூட என்னுடைய குடும்ப உறவாகவும், நிறைய நேரங்களில் வழிநடத்தக்கூடிய ஒரு நண்பனாகவும், வழிகாட்டியாகவும், இப்போதெல்லாம் முன்னோடியாகவும் மாறி இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சிறப்பாக இந்த படத்தை நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா அப்படின்னோடனே நீங்கள் கருப்பு சட்டை போட்டு வாங்கினாரு. அப்போவே எனக்கு சேர்க்கு, நீ அரசியல் நீ கருப்பு சட்டையா எதுக்கு இன்றைக்கி? நான் இன்றைக்கி நாளுக்கு வேறு சட்டை போட்டலாம்னு நினச்சேன். இல்லை வேறு சட்டை வச்சுருக்கீங்க, நான் வச்சுருக்கிறதெல்லாம் கருப்பு சட்டை தான், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, அலெக்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணே, அவர் ஏன்ட்ட இருக்குது சார், நான் எப்படி போட்டு வந்துட்டேன்னு சொல்லி இந்த போட்டு வந்திருக்க கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்வோடு சம்மந்தப்பட்டவர்கள் என்பதனால் நாங்கள் எல்லோரும் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கோம். அதனால் நான் வாழ்த்துவதோ
ஆனால் எல்லாரும் தாண்டி என்னன்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப நிறைவளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, இப்படி ஒரு தொடக்க விழாவை இவ்வளவு சிறப்பாக வந்திருந்து நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் தொடங்குவதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இந்த படமும் ஆகச் சிறப்பான ஒரு திரைப்படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பாட்டு எழுதுறதுக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் இந்த விழா வந்ததை பற்றியெல்லாம் பழனியப்பட்ட பேசும்போது, யுகபாரதியை பார்த்து கொஞ்சம் சாதாரணமாக நடத்துங்க, இந்த ஆப்ஷன்லாம் கேட்காதீங்க, அவர் வந்து 2500 பாட்டு எழுதியிருக்கிறாரு, அனுபவம் வாய்ந்தவர் ஆயிட்டார், அதனால நீங்கள் மறுபடியும் ரெட்டிங்க்கு பச்சைங்களை எல்லாம் போட்டு கோடு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த பதில் கொஞ்சம் சப்திச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து வித்யாசாகர் மாதிரியோ இசைஞானி மாதிரியோ ரகுமான் மாதிரியோ இல்லை, ஜஸ்டின் பிரபாகர் தான். அதனால் தம்பி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிடலாம். நாவலை பொறுத்த மட்டும் இல்லைன்னா, நாவலை படிக்கிற பொழுது நாவலில் திரும்ப 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 நாவலில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்கும். பக்கத்துக்கு பக்கம் வந்து இந்த நாவலில் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காளி கூட வந்து ஒரு சின்ன காணொலி கூட போட்டிருந்தார். அந்த 140 ரூபா கோட்டரை பற்றி அப்படி சொல்லி 10 ரூபா சேர்த்தா 20 ரூபா சேர்க்காமையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாவலில் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ உள்ள ரேட்டுக்கு தான் இருக்கும். அதனால் அதை பற்றின குறிப்புகளெல்லாம் வரல. முழுக்க முழுக்க அந்த நாவல் வந்து ஒரு சமையல் தொழிலாளி குடியால் எப்படி தன்னுடைய குடும்பத்தை இழக்கிறான் அப்படிங்கிறத பற்றின நாவல் தான். ஆனால் அப்படியே இந்த நாவல் வரும்னு எந்த உத்தரவாதமும் நான் சொல்லலை. இதை விடவும் சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச காமத்துறை வைத்திருக்கக்கூடிய இன்னும் வைத்திருக்கக்கூடிய ஒரு 50 அத்தியாயங்களையும் அவரிடம் சொல்வார் என்று நான் நம்புகிறேன். நம்பியதிலிருந்து அவர் இன்னும் ஆகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை இயக்குவார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கும் பொழுது மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டீங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சுகமான வழிகளை எல்லாம் கொட்டிட்டு போயிருக்காங்க சார். அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருங்க. எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை யுகபாரதி சார் அவர்களுக்கு மீண்டும் தெரிவித்துக்கிறோம். திருடா திருடி படத்து மூலமாக நம்மளுடைய நெஞ்செல்லாம் திருடிக்கிட்டு இன்னைக்கு வந்து பல கதாபாத்திரங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சிவா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோடு. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த மாதிரி எளிதெலாம் எடுத்துகிட்டு வந்ததில்லை. யுகபாரதி வந்து எப்பா பெரிய வாதியாட்ட வேலை செய்ய போறியப்பா, அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இதெல்லாம் பார்த்துக்கன்னாரு. அடுத்தது அமீர் அண்ணன். இதில் ஆச்சரியம் என்னென்னா, எனக்கும் அமீர் அண்ணனுக்கும் இது 2வது இலக்கிய மேடை. நானாவது கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், அண்ணன்லாம் சுத்தம். அதாவது என்னன்னு கேட்டால், பிளாட்டோ அறிவாளியானது ஓகே, அரிஸ்டாட்டில் அறிவாளி, சாக்ரட்டிஸ் எப்படி சார் அறிவாளி ஆனார்னு கேட்ட கதை தான் இது. சாக்ரட்டிஸ் எப்படி படிச்சிருப்பார், எங்கே படித்தார்? பிளாட்டோ வந்து சாக்ரட்டிஸ்கிட்ட படித்தார், சாக்ரட்டிஸ் பிளாட்டோ கிட்ட அரிஸ்டாட்டில் படித்தார். அந்த மாதிரி தான் ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி எங்கள் அண்ணன் இன்றைக்கும் இலக்கிய சொற்பொழிவு ஆச்சுறாரு. அவர் மேடையில் அவருடைய டேபிளில் ஒரு 4-5 புக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு வருஷமாக அதே புக்கு இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. மேலே என்ன புக்கு இருக்கோ அதுதான் இருக்கும். நீங்கள் 6 மாதம் கழித்து போனாலும் அதே இருக்கும். ஒரு வேலை புது புக்கு இருந்ததுன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அமீரனுடைய பேச்சை நானும் கேட்கலான் இருக்கேன். காமதுரையினுடைய இந்த குதிப்பி நாவல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குதிப்பி வந்து அண்ணன் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லும்போது, இப்போ யுகபாரதி சொன்னாப்புல இந்த நாவல் முழுக்க அந்த தொழிலாளர்கள் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது. நான் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா, எல்லாருமேங்க ஒரு 3 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கோம், ஒரு 4 ஏக்கர் வந்து நெல் போட்டிருக்கோன்னா, எந்த வேலைக்கு வந்தாலும் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு குவாட்ரு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. விவசாய வேலையை தொழிலாளர்கள் கூட அதே மாதிரி 100 வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்க கூட அந்த வேலைக்கு போகிறதே அவங்க வந்து இது சரக்கு போகிறது தான், சரக்கு போகிறதுக்கு தான் அவங்க போடுவாங்க. 11 மணிக்கு வேலை 12 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா அங்கேயே ஒருத்தன் வந்து காசு கொடுத்துருவான். வாரம் தான் காசு கொடுப்பாங்க, ஆனால் அங்கேயே ஒருத்தன் வட்டி கொடுப்பான். வாரம் அதை பிடிச்சிக்கிட்டு தான் தருவாங்க. அதே மாதிரி கட்டிட தொழிலாளர்கள் எங்கள் ஊரில் பழனியப்பன்னு இங்கே வந்து அவரும் அவங்க மனைவி வந்து கட்டிட தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு அவர் வந்து 1200 ரூபா, அக்கா வந்து மல்லிகை அக்கா வந்து ஒரு 800 ரூபா சம்பாதிக்கும், கிட்டத்தட்ட 2000 ரூபா. நல்லா வீடு கட்டி நல்லா இருக்காங்க. அங்கேருந்து வந்து பிஇ படித்த ஒருத்தன் எங்கள் ஊர்லேருந்து வந்தான், அவனுக்கு 12,000 ரூபா தான் சம்பளம். படிக்காத 2 பேர் ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாங்குவாங்க.
இவன் வந்து 12,000 தான் மாத சம்பளம். ஏன்னா இவர் படிச்சிருக்கான், ஒயிட் காலர். அண்ணே நம்மலாம் மூட்டை தூக்க முடியாதுண்ணே, ஜல்லி தூக்க முடியாதுண்ணே, நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி மேனேஜர் மாதிரி இருக்கணுண்ணே அப்படின்றான். ஆனால் அண்ணன் வந்து அண்ணன் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு டெய்லி குடிச்சிடுறாரு. அப்படி தான் எல்லா துறையுமே இருக்குது, குறிப்பாக சினிமா துறையும் அதான். இது நான் படிக்கும்போது இந்த நாவலில் என்னென்னா நிறைய வந்து என் சினிமா துறையில் நடக்கிற மாதிரியே நிறையா விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அண்ணன் அதை பயணம் பண்ண பேசும்போது பேசுவார் நிச்சயமாக நினைக்கிறேன். அடுத்தது நான் வந்து இந்த உணவுத்துறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்களுக்கு வள்ளலார் பாடல் சொல்லி தான் வந்து ஹாஸ்டலில் சாப்பாடு போடுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடை வள்ளலார் பாடல் பாட சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கண்ணே அருட்பெருஞ்சோதின்னு தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். அதில் என்னன்னு கேட்டால், நாங்கள் ஒரு உணவு அமைச்சராக இருப்போம், நாங்களே முதலமைச்சராக இருப்போம் அந்த ஹாஸ்டலில். நாங்கள் பசங்களே தான் உணவு அமைச்சர், பசங்களே தான் விவசாய அமைச்சர், பசங்களே தான் வந்து மருத்துவ அமைச்சராக இருப்போம். சமைக்கிற டீம்னு ஒன்று இருக்கும். சமைக்கிற டீம்னா சமையல்காரங்க இருப்பாங்க, நாங்கள் கூட மாட வேலை செய்யணும் நாங்கள். அதே மாதிரி வந்து மருத்துவ அமைச்சர்னா அந்த ஹாஸ்டல் 400 பேர் இருக்கோம்னா அதில் ஒரு 10 பேருக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மருத்துவ அமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகணும். உணவு அமைச்சர் வந்து கரப்பாம்பூச்சி விழுந்துரும், விழுந்துரும், அதுக்கு உணவு அமைச்சர் பதில் சொல்லணும். இப்படி எங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் தான் அமைச்சரவையை தேர்ந்தெடுப்போம். இப்படிலாம் இருந்த ஒரு ஹாஸ்டலில் நான் படிச்சுட்டு வரும்போது, இந்த உணவுத்துறையில் இருக்கிறவன் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவார் எங்கள் வார்டன். உணவு பரிமாறுறவன் சுத்தமாக இருக்கணும்டா, நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் சமைக்கும் போதும் பசங்க பார்ப்பாங்க, நீங்கள் பரிமாறும்போது பசங்க பார்ப்பாங்க. சுத்தமாக இருப்பது தான் ஒரு உணவுத்துறையினுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு சொல்லி தந்தாங்க. அடுத்தது நான் அண்ணாச்சினுடைய சரவணபவன் அண்ணாச்சி வந்து ஒரு புத்தகம் நீங்கள் பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க, வெற்றி மேல் ஆசை வைத்தேன்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கார். அது எங்கேயாவது கிடைக்கும், நிச்சயமாக பாருங்கள். அவர் வந்து இந்த சரவணபவன் ஹோட்டலை ஆரம்பிக்கும் போது அவர் சுத்தத்தை தான் ஃபஸ்ட்டு பிடிப்பார். அவர் சர்வராக இருக்கும்போது சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பார். அப்படி இந்த கதையில் வர்ற சரவணன் மிகச்சிறந்த ஒரு சுத்தமானவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் மேலே தான் கதை முடியுது. படம் கதை ஆரம்பிக்கும் போது அண்ணன் எப்படி வச்சுருக்காருன்னு தெரில, ஒரு குவார்டர் பாட்டு சுற்றிக்கும், அதுதான் ஆரம்பம். எண்டு என்னன்னா அந்த சரவணன் கையில் குவார்டர் வரும், அதை தூக்கி அடிப்பான். இது வந்து இந்த நாவலுடைய முதல் வரியும் கடைசி வரியும் இதுதான். அண்ணன் எப்படி வச்சுருக்காருன்னு தெரியல. அடுத்தது நான் வந்து இந்த நாவலை படிக்கும்போது இந்த ஏன் வந்து அண்ணன் வந்து இந்த நாவலை எடுக்கணும்னு அவருக்கு ஆசை வந்ததுன்னு எனக்கு தோணும்போது, சமையலில் முக்கியமான இடம் பாத்திர கடை. அண்ணனுடைய குடும்ப தொழில் பாத்திர கடை. ஒரு பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க இதனுடைய மையமும் ஒரு பாத்திர கடையாக தான் இருக்குது. அண்ணன் வந்து இதனுடைய அதுக்கு பேர் கூட வைக்கல, பாத்திர கடைக்காரர் தான் வச்சுருக்காரு, கடை ஓனர். இவர் குடும்ப தொழில் பாத்திர கடையாக இருக்கிறதால இவங்க கிட்ட நிறைய பேர் யார் வந்திருப்பாங்கன்னா சமைக்கிறவங்க தான் வந்திருப்பாங்க. ஒரு பாத்திரம் வாங்குறவங்க யார் வருவான்? சமைக்கிற அம்மா, சமைக்கிற ஐயா, சமையல் கலைஞர்கள் வந்திருப்பாங்க நிச்சயமாக. அதனுடைய இன்ஸ்பிரேஷன் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த நாவலை படிக்கும்போது. அடுத்தது அண்ணன் இதை எப்படி எடுப்பார்? ஏன்னா நான் வந்து விசாரணை ஒர்க் பண்ணேன் அண்ணன் சந்திரன் நாவலில். அது என்னவாச்சு அப்படின்னா சந்திரனை புரிஞ்சுக்கிட்டார், இந்த நாவல் இப்படி தான் வரும்ன்ட்டு. அதே போல் வெக்கை வந்து பூமணி சார்ட்ட நான் தான் அந்த நாவலே வாங்குறேன் நான். ஏன்னா பூமணி சார்ட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது என்னவா நாவலாக வரும்போது அது என்ன பிரச்சனை வந்து நான் பார்த்துருக்கேன் நான். அதுக்கு பிறகு விடுதலை நான் தான் போய் பேசிட்டே வந்தேன் ஜெயமோகன் சார்ட்ட. வேறு கதை பேசி வேறு கதையை மாறிச்சு ஆனால் ஜெயமோகன் சார் புரிஞ்சுக்கிட்டார், ஒரு சினிமா என்பது நம்ம எழுதி கொடுக்கறது ஒன்று, படமாக இப்படி தான் வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதேமாரி காமத்துறை அண்ணனும் இப்பயே புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த நாவலில் அண்ணன் பார்த்தா தான் கொஞ்சம் முரடாக இருக்கார். கிளுகிழுப்பு காட்சியெல்லாம் பிரமாதமாக எழுதியிருக்காருங்க. நான் அண்ணங்கிட்ட அதான் சொன்னேன், அண்ணே கிளுகிழுப்பு காட்சியெல்லாம் படிச்சுங்களாண்ணே, நம்ம தம்பி காளி வெங்கட் எப்படின்னே அதை பர்ஃபார்ம் பண்ண போகிறான் நேற்று கேட்டேன். ஏங்க பிரமாதமாக எழுதியிருக்காருங்க. அண்ணன் வந்து ஒரு மீட்டிங்கில் சொன்னார், திருக்குறளில் நீங்கள் வெறும் அறத்துப்பால் பொருள்பால்லாம் படிக்க வைக்காதீங்க பசங்களை, காமத்துப்பால்லேருந்து ஆரம்பிங்கன்னு அண்ணன் கருப்பள்ளி அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அண்ணே இந்த படத்தினுடைய ஓப்பனிங் எதுலேருந்துலாம் இருக்கும். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காருங்க அந்த ஏரியாவை. அதில் ரொம்ப எனக்கு ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு கலைஞன் வந்து அந்த ஏரியாவை சிறப்பாக எழுதுனா
மற்றதெல்லாம் சிறப்பாக எழுதிடுவான்ற மாதிரியே தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா தங்கர்பச்சன் அண்ணனே மிரட்ட ஒரு கரும்பழிப்பேன், அண்ணனே பல குண்டுகளை தூக்கி போடுவார். ஏன்னா அவர்கிட்ட போய் 9 ரூபா நோட்டுன்னு ஒரு படம், அந்த விழாவில் அண்ணன் பேசினார். என்ன பேசினார்னா, 9 ரூபா நோட்டு தஞ்சாவூரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் கொஞ்சம் வரவு செலவில் சுத்தம் இல்லாத பைய அப்படின்னா 9 ரூபா நோட்டும்போம். டேய் அவன் கொஞ்சம் 9 ரூபா நோட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்கன்னுவோம். இவர் 9 ரூபா நோட்டுக்கு என்ன விளக்கம் நம்ம தந்தார்? 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, அடுத்து 100, 50, 500, 2000 அப்படின்னு 9 நோட்டு இருக்கு. அந்த 9 நோட்டை விட இந்த மனிதன் சிறந்தவன்றது தான் அந்த படம் அப்படின்னாரு. அவர் தங்கர்பச்சனே மறந்துட்டார். என் படத்துக்கு இப்படி ஒரு விளக்கமா? அப்படி புது ஒரு பார்வையில் புது ஒரு உலகத்தை நிச்சயமாக இந்த படத்தில் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். நான் கடைசி காலத்தில் எஸ்எஸ்ஆர் போய் சந்தித்தேன். அவர்கிட்ட ஏன்னா அந்த சாப்பாடுன்னும் போது சாப்பாடு பரிமாறுறவன் சாப்பாடு போடுறவங்களாம் எம்ஜிஆர் ரொம்ப முக்கியமானவர். சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்குன்றதுக்கு எஸ்எஸ்ஆர் போய் சந்தித்தேன். எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணே. எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் போய் சந்தித்து ஹோட்டல் வைக்கணும்னு கேட்குறாரு. ஏன்னா வாகினி ஏவிஎம்லாம் படப்பள்ளியில் இருக்குது. அப்போ மதியான சாப்பாடை கட்டிட்டு வருவோம் சார், ஆனால் சாப்பிடும்போது தான் ஏதோ சிக்கனோ மட்டனோ வேணும்னு நினைப்போம். அப்போ இங்கே ஹோட்டலே கிடையாது, எல்லாம் டி நகர் போகணும். அதனால் எம்ஜிஆர் அண்ணன்கிட்ட போய், அண்ணே நான் இங்கே ஒரு ஹோட்டல் கட்டலாமா இங்கே சாலிகிராமத்தில்னு கேட்குறேன் அப்படின்னாரு. அதாவது எஸ்எஸ்ஆர் அந்த தேட்டருக்கு பதிலாக. இப்போ எம்ஜிஆர் சொன்னாராம், ராஜேந்திரா ஹோட்டல் யார் வைக்கணும்னா ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் ஒரு சாப்பாட்டு கடை வச்சு அதன் மூலமாக வருமானத்தை வச்சு அவன் சாப்பிட்ணுண்டா. நீ ஒரு பணக்காரன், நீ ஏன்டா சோறை வைக்கணும்னு ஆசைப்படுற? ஆனால் ஹோட்டல் வை, ஆனால் அது ஃப்ரீயாக கொடு, அது சத்திரமாக வை, டெய்லி 100-200 பேருக்கு சாப்பாடு போடுறா, அது உனக்கு நல்லது. ஒரு ஏழை தான் சாப்பாடை விற்று பிழைக்கணும், ஒரு பணக்காரன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார். அதனால தான் நான் தேட்டர் கட்டினார். அப்போ இந்த உணவு தொழில் என்பது ஒருத்தவனுக்கு எவ்வளோ, ஏன்னா உணவு தான் உயிர். ஒருத்தன் உயிர் இல்லைன்னா, உணவு இல்லைன்னா அவன் செத்து போயிடுறான். அப்போ இந்த உயிரான தொழிலை ஒரு மையமாக வச்ச இந்த நாவலை மிகப்பெரிய உயிருள்ள ஒரு படமாக, மிகப்பெரிய வெற்றி படமாக அண்ணன் கருப்பழனி எப்படி எடுத்துருவார். அதை நம்ம எல்லாம் பார்த்து அந்த வெற்றி விழாவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ணா அமீர் என்னுடைய பேச்சை கேட்க அவ்வளோ காத்திருக்கேன். குக்கர் எப்படியெல்லாம் விசில் அடிக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்புகளாக சொல்லியிருக்கிறாரு சார். கண்டிப்பாக எங்களுடைய இயக்குனர் அதை பூர்த்தி செய்து வைப்பாங்க. சுட்டித்தனமாக ரொம்ப குட்டி பொண்ணா பூவை பூச்சோடவா அப்படின்ற படத்தில் பூவே உனக்காக அப்படின்ற படத்து மூலமாக அறிமுகமாகி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒரு மலர் கிரீடத்தை அப்படியே தலையில் வச்சுக்கிட்டு, நம்மளுடைய எழுத்தாளர் சொன்ன மாதிரி நம்மளுடைய இயக்குனர், இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு மிகப்பெரிய க்ரஷ்ஷாக இருந்த 80s ஃபேவரட்டான ஹீரோயின் சங்கீதா மேம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இந்த குக்கர் படத்தினை பற்றியும் குதுமி நாவலை பற்றியும் சில வார்த்தைகள் பேசுமாறு. நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். சார், காமத்துரை சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். நிறைய இல்லை, ஓரளவு நான் நாவல்ஸ் படிச்சிருக்கேன். அதுக்கு பேஸ் காரணம் என்னோடய அம்மா தான். அம்புலி மாமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு படிக்கிற ஹேபிட் க்ரியேட் பண்ணாங்க. பட் உங்கள் புக்கு படிக்கும்போது தான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு படித்த புத்தகம். ஸோ உங்களை நேரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நேச்சரை வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் எழுதணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் கருப்பழனி அப்பன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ஞாபகமே வரலையே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் அப்போ எதுவும் பெருசாகவே பண்ணலை, அதனால் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ பட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீச்சஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன், அதை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், ரசிகையாக இருந்திருக்கேன்னு சொல்லலாம் ஒரு சில ஸ்பீச்சஸ் பற்றி. ஸோ உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. இந்த புக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் படித்தேன். அப்போது இது ஒரு என்ன சொல்லலாம், 5D தேட்டருக்குள்ளே
ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு குழந்தைய கொண்டு போய் தனியாக விடுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ எல்லாமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக தான் ஃபீல் ஆச்சு அந்த கதை படிக்கும்போது. சார் சொன்னாங்க இந்த மாதிரி ராத்திரி போய் டாக்டரை கூப்பிடுறதுக்காக நடந்து போகிறதுன்றது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்னார். பட் நான் அதை படிக்கும்போது எனக்கு வந்து அந்த நாய் துரத்தும் நாய் கடிச்சிரும்னு பயந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு நிஜமாகவே ஃபீல் ஆச்சு. இது மாதிரி இது மட்டும் இல்லை, இதில் நிறைய விஷயம் எனக்கு அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் புக்கு டப்புன்னு மூடிட்டேன். அது வந்து அந்த ஒரு தூக்க முடியாத வெயிட்டாக இருக்க அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு அந்த பர்சன் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது வந்து எனக்கு டக்குன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம படம் பார்க்கும்போது அப்படி ஆகும், பட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் புக்குன்னும் போது அந்த ஒரு வசதி மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த இறுக்கத்தெல்லாம் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணேன் படிக்க. ஸோ இது மாதிரி பர்சனலாக நிறைய விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் இருந்த அன்பு, காதல், துரோகம், தோல்வி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு அந்த இமோஷனோட கனெக்ட் ஆயிருந்தது. வசனத்தோடு இருந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அஃப்கோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ, இன்னைக்கும் அதே மாதிரி அதே கியூட்னஸோட உங்களுடைய ஸ்பீச் இருந்தது. எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். படத்துல நாங்க உங்கள எப்படி கேரக்டரா பார்க்க போறோம் அப்படின்றத இப்பவே நாங்க வந்து இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். சாதாரண மக்கள் தொட்டு ஏ கிளாஸ் பீப்பிள் இல்ல எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒருத்தருங்க. இவர் பாடின இங்கிலீஷ் வார்த்தை கூட நல்லா இருக்குங்க, தமிழ் பாட்டுக்கு இது கூட கேட்கலாம் போல அப்படின்னு தோண வைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ் பாடல்களுக்கு ஆங்கில வரிகளை போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் அமைச்சு காமெடியோட கலந்து பல ரசத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் பாபு அண்ணா அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். இந்த குதும்பி நாவலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நிச்சயமாக ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு தான். திரைப்படத்துக்கு வந்து இசை வெளியீடு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இது கதை வெளியீடு. அந்த மாதிரி நம்ம டைரக்டர் வந்து கதை படிச்சுக்க அப்படின்னு சொல்லி கெத்தாக ரிலீஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. இது வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஒரு ஸ்பெஷல் டே இன்றைக்கி. எனக்கு வந்து ஒரு இமோஷ்னலாக வேறு லெவல்லையும் இந்த ஈவினிங் வந்து ஒரு கனெக்ட் ஆகுது. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி நான் இயக்குனரை சந்திச்சிருக்கேன். நான் இந்த சந்திப்பு அவருக்கு ஞாபகம் இல்லை. இதை பற்றி பேசினாலே டக்குன்னு அடுத்த டாபிக் ஓடிடுவார். 20 வருஷம் முன்னாடி அந்த பிரிவோம் சந்திப்போம், பார்த்திபன் கனவெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஃபிலிம்ஸ், சென்சிபிள் டைரக்டர் தமிழில் இருக்கார். இப்போ இந்த மாதிரி தான் டைரக்டர் தான் நமக்கு தேவை, இந்த மாதிரி டைரக்டரோட தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து 20 வருஷம் முன்னாடி சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு தீராத ஒரு காதல் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை நடிகன் ஆகணும்னு சொல்லி. ஸோ திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரோ ஒரு காண்டாக்ட் மூலமாக இவரோட நம்பர் கிடச்சிது, இயக்குனரோட நம்பர் கிடச்சிது. இவரோட கிளாஸ்மேட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் கொலீக் அந்த மாதிரி. ஸோ ப்ரெஷர்லாம் போட்டு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஃபோன்லாம் பேசி. ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு சந்திப்பு அது. நீங்கள் இந்த சந்திப்பு கேட்டிருப்பீங்க. இசைஞானி இளையராஜா வந்து ஜெயகாந்தனை சந்தித்ததை பற்றி அவரே ரொம்ப காமெடியாக சொல்லுவார். பிரதர்ஸ் எல்லாம் போய் அந்த சினிமாவுக்காக தேனியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ பாரதி ராஜா எல்லோரும் போய் ஜெயகாந்தன்ட்ட உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சினிமாவுக்கு உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், கொஞ்சம் கை காட்டி விடுங்க அப்படின்னு அதை கேட்கும்போது அவர் பயங்கரமாக ஜெயகாந்தன் கோவம் வந்துருச்சான். யாரை நம்பி வந்தீர்கள்? என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை நம்பலாம்? இந்த ரேஞ்சில் திட்டி அனுப்பிச்சி விட்டாராம். ஸோ அதை இசைஞானி ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். எங்களோட சந்திப்பு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான், ஒரு டிக்னிஃபைட் வெர்ஷன். போனவொடனே கேட்டார், என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ உடனே ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் டெய்லி போய் நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்விம்மிங்கில் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கிரிக்கெட்டில் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்விம்மிங்கில் தான் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதை தான் செய்யணும். நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் எதுவாக ஆக நினைக்கிறோமோ அது தானே செய்யணும் அப்படின்னு ஒரு 3 நிமிஷத்தில் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அது முக்கியமான ஒரு பாடமாக எனக்கு அது அடிக்கடி நான் அந்த பாடத்தை நினச்சிக்குவேன். எதுவாக நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆயிடணும். அது யாரும் நம்மளை வந்து ஆக்கலாம் மாட்டாங்க, நம்மளே ஆயிடணும். ஸோ அந்த பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப் ஒரு 15 இயர்ஸ்க்கு நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் தான் வேலையெல்லாம் விட்டுட்டு ஸ்டாண்டப் போய் சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம், ஒரு அச்சம் இப்போ கூட இருக்குது. ஸோ அன்சர்டன், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டுங்கிற ப்ரோக்ராம் நான் ரிலீஸ் பண்ணி அமேசான் ப்ரைமில் வந்து முதல் வாரத்திலேயே வந்து கருப்பழனியப்பன் அப்போ வந்து அவருக்கு நம்ம சந்திச்சதெல்லாம் நிச்சயமாக ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு இலக்கிய விழாவில் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. ஐ திங்க் பவானன் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த விழாவில் வந்து வீடியோவில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அலெக்ஸ் இன் வண்டர்லான்னு ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு, அமேசான் ப்ரைமில் எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி 2 நிமிஷம் பேசினார். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு லைஃப் ஹஸ் கம் ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முக்கியமான யுகபாரதியோட நட்பெல்லாம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நட்பாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் நாங்கள் சந்தித்தோம். ரொம்ப நான் அவரோட வீடியோ பேச்சுக்கள்லாம் உரையெல்லாம் பயங்கரமாக ஃபயராக இருக்கும். ரியல் லைஃப்பில் அவர் இன்னுமே அவர் பயங்கரமான ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் தான். அவர் ஃபுல்லாக நக்கலும் நையாண்டியும். இவர் வந்தாருன்னா நாங்களாம் அவுட்டு. இவர் காமத்துறையோட அப்படி தான் அவர் கனெக்ட் ஆகிட்டாருங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் காமத்துறை ரொம்ப ஒரு 30 வயசில் இருப்பார்னு நினச்சேன். அவ்வளோ குசும்பு நாவல் படிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும். என்ன குசும்பு அந்த தீப்பெட்டி மேட்டர்லாம் வந்து எப்படியா அப்படிலாம் எழுதுறாங்கன்ற மாதிரி ரொம்ப கூச்சமாக பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த நேரை சந்திக்கும் போது தான் அவர் அவ்வளோ எனர்ஜி. அண்ணன் வந்து பயங்கரமாக ஒரு பழனியப்பன் இல்லை பழனியப்பன் வல்லினார் ஆகிறான். துருன்னு பறக்க அப்படியே 10 பிளாக் காஃபியை குடிச்சிட்டு அலைஞ்ச மாதிரி பரன்னு இருக்காப்புல. அவர் பேசுகிற ஃபார்மேட்டே அந்த ஸ்டாண்டப் ஃபார்மேட் தான். ஒரு ப்ரிமைஸ் பஞ்சு. அவன் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படித்து வச்சுருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 100 சொல்கிறாரு. ஒரு 10 புக்கிலேருந்து அடிச்சு விடுறாரு. ஆனால் அவர் வண்டியே வந்து ஒரு நடமாடும் லைப்ரரி தான் அது. கார்லேயே அவ்வளோ புக்ஸ் இருந்து எனக்கு ஒரு 2 புக்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எது சொன்னாலும் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த புக்கு பிடிக்கும், நான் வீட்டில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ கருப்பழனியப்பன் நட்பில் இருந்தால் வந்து நமக்கு புத்தக செலவு கிடையாது. அவரே அனுப்பிச்சி விட்டுருவார். ஸோ நம்ம படிக்க வேண்டியது. அண்ட் இந்த நிகழ்வு கூட அந்த மாதிரி ஒரு நோபல் ஐடியாவில் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் அவர் தீவிரமாக எவ்வளோ படிக்கிறாரோ அந்த துளியை கொஞ்சம் வந்து நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருக்கணும்னு, நம்மளை அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாரு. நம்மளை எப்படியாவது படிக்க வச்சிடணுன்ற மாதிரி. ஸோ இந்த நாவலில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. தேனி வட்டார வழக்கு. இப்போ காமத்துறை பேசும்போது தான் அந்த பயங்கரமாக அந்த கேரக்டர்ஸ்லாம் கம் அலைவ். பயங்கர சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறாங்க. அவரோட நடையும் பயங்கரமாக அந்த கிண்டல் தான். கேலி கிண்டல் நையாண்டி. அதுக்கு கீழே பயங்கரமான ரொம்ப அழுத்தமான ஒரு கதை தான். இப்போ தான் சொன்னாங்க எல்லாருமே. இதுக்கு அடிநாதமாக இருக்கிறது குடி. நான் வந்து குடி அப்போ பாதி நாவலில் நான் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், முடியல நானே அடிக்ஷன் சென்டர் போகணும் போல் இருக்கு. விடாமல் குடிக்கிறாங்க. ஒரு 2 பேஜ் குடிக்காம இருக்கடா. கொஞ்ச நேரம் இந்த சரவணனை கொஞ்சம் நேரம் வர விடுங்கன்னா இப்படி போகிறான், அப்படி வந்து குடிச்சிட்டு வந்துடுறான். இப்படி மாற்றி குடியிருந்து நீங்கள் டைட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன் நான். இந்த ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, இந்த ரஜினிலாம் ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்க்குற ரஜினி ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு பேட் ஹேபிட்னால திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படின்னு. இதை விட நான் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழ்நாட்டை ரொம்ப ரெலவெண்ட்டான ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தை ரொம்ப அழித்த ஒரு கலாச்சாரம் சொல்லி தான் இந்த குடி கலாச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக குடி முழுகி போச்சு மாதிரி குடியால் முழுகி குடியில் முழுகி குடியை கெடுத்து. ஸோ அதை கொண்டாடின காலங்கள்லாம் திரையில் வந்து குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுக்கிறோம் அப்படிங்கிற அந்த கொண்டாடின காலங்கள்லாம் போய் ஒரு சச் எ சேட் ஸ்டோரி. பட் எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளை அழிக்குது அந்த மாதிரி எந்த வித ஒரு இதுவும் சொல்லாமல் மேலே அந்த கொண்டாட்டம் தான். மேலே இந்த சமையல் கலைஞர்களோட வாழ்க்கை வந்து அப்படியே கொண்டாட்டமாக போயிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலாக அந்த சிவா சொன்ன மாதிரி அந்த சரவணனோட அந்த ஆக்ஷன் ஆட்டோலேருந்து அவன் பண்ணுறது வந்து ஒரு நம்பிக்கையோடு முடித்த மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய அரசியல் பேசியிருக்கிறாரு அஃப்கோர்ஸ் காமத்துறை. இந்த அரசே வந்து மதுக்கடைகள் நடத்துறது வந்து இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை டச் பண்ணல. ஸோ இயக்குனர் என்ன இதை பற்றி படத்தில் பேசுவாரா அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது காளி வெங்கட்டுக்கும் இது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். இது மெட்ராஸ் மேட்டினி பார்த்து நான் அசந்து போயிட்டேன். என்ன நடிப்பு, என்ன சட்டலாக அடித்து தூக்குறாரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் ஒரு தீனி போடும். அருமையான ஒரு களம் இது. நிச்சயமாக வி ஆர் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு முக்கியமான இடம் உங்களுக்கு தெரியும். யுகபாரதி அண்ட் கருப்பழனியப்பன் வித்யாசாகர் இருந்த சேர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ டோட்டலி டிசர்வ். கண்டிப்பாக ஜஸ்டின் வந்து எக்ஸ்ட்ராடினரி மெலடிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க கூட்டணியில் வந்த பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கனா கண்டேனடி தோழி பாப்பா
அந்த ஓப்பனிங் வந்து யுக பாரதியும் கருப்பழனியப்பனையும் வித்யாசாகரையும் தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்த பாடல். அந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த அற்றை திங்களும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கல்ட் கிளாசிக் தான் அது. அற்றை திங்கள் வானிடம் அள்ளி செண்டோ நீரிடம், அப்புறம் என்ன சுற்றும் காற்று பூவிடம் சொக்கும் ராகம் யாழிடம் காணுகின்ற காதல் என்னிடம் தேடுகின்ற யாவும் உன்னிடம். ஸோ இந்த கருப்பழனியப்பனோட இந்த பேக்ரவுண்ட்லாம் யுகபாரதி இன்றைக்கி தான் சொல்கிறாரு. இந்த பயங்கரமாக மாஸ்டர் ரெட் பேனா வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அந்த உழைப்பினால தான் நான் அவ்வளோ கிளாசிக்கான பார்த்திபன் கனவு ஆல்பமே வந்து ஃபென்டாஸ்டிக் ஆல்பம். அதில் கோக்கியான சாங் பக் 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 சாங்கும் இருக்குது, கனா கண்டனடி மாதிரி ஒரு கிளாசிக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறோம். நோ ப்ரெஷர்ஸ், பட் யூ வில் டூ அ பிரில்லியன்ட் ஜாப். கண்டிப்பாக யூ வில் டூ டெஃபினெட்லி டூ அ பிரில்லியன்ட் ஜாப். ஏன்னா வந்து இரவு பாடல்கள் நம்ம நைட்டு இசைஞானி பாடல்களோடு சேர்த்து உங்கள் பாட்டும் ஷான் ரோல்டன் பாட்டும் வருதுங்கிறதே ஒரு பெரிய ரெக்கக்னிஷன். அடியே அழகே அந்த பாட்டே நீங்கள் நைட்டில் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெக்கார்ட் பண்ணும்போதே ஒரு ஷான் கத்தாத இங்கே சவுண்ட் ப்ரூஃபிங்லாம் கிடையாது. மெதுவாக அடியே அழகே போதும். இது அழகே அடியே பேசாம நூறு நூறா கூறு போடாது இன்னும் கொஞ்சம் மெதுவா காதோட வார்த்தை வந்து கத்தாதே தூங்குறாங்க. தாரீர் வாயாடி பேயானி தூக்கம் தூக்கி போற அடியே அழகே. ஸோ அப்படிப்பட்ட ஜஸ்டின் பிரபாகர் பிரில்லியன்ட் சாய்ஸ். அண்ணனுக்கு நன்றி. இஸ் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஆல்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் படம் ரொம்ப ஆவலாக இருக்கேன். காளி வெங்கட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த கதையும் படிச்சுட்டு இந்த படம் பார்க்குறது வந்து ரொம்ப டெஃபினெட்லி ரொம்ப க்யூரியஸாக நிறைய ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ காளி அஃப்கோர்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரெஃபரன்ஸ் நிறைய சீன்ஸில். ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. எங்களையும் குதும்பி நாவலுக்குள்ள ஒரு நகைச்சுவையோடு அழைச்சிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஒரு கைத்தடல் மூலமாக மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிடலாம். மௌனத்தால் பேசி அம்மாவின் பாசத்தை ராமால் உணர்த்தி வேணாங்க தமிழ் ரசிகர்கள் நெஞ்சில் இறங்கி பருத்தி வீரனாகவும் ஆதி பகவானாகவும் விளங்கி பேரன்பு கொண்ட பெரியவர்களை மதிக்கும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் அமீர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைத்தடல். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த சுப்பிரமணிய சிவா போராடும் பூரா என்னை ஏதாவது இழுத்து விடுறதே வேலையாக போச்சு. இலக்கிய விழா சொன்னதில் உண்மை தான். அது எனக்குன்னு நான் இந்த நாவல் அறிமுக விழாவுக்கு வரலை, நண்பர் பழனியப்பனுடைய விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத பணிவன்போடு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன பேச போகிறேன் ரொம்ப காத்திருக்கேன்னு சிவா சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. சிவாவுக்கு தெரியாது, கடந்த முறை இதே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் பேசுனதுக்காக இனிமேல் அமீர் இந்த அரங்கத்துக்கு கூப்பிடாதீங்கன்னு உத்தரவு வந்திருக்குன்றது தெரியாது போல இருக்கு. அவர் வந்தால் உங்களுக்கு விழாவுக்கு இடம் இல்லை, இல்லைன்னா அவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அந்தளவுக்கு சினிமா இசை வெளியீட்டு விழாக்களில் அரசியல் பேசி, மாணவர்களுக்கு உதவித்தொகை விருது வழங்குகிற விழாவில் அரசியல் பேசி, பொதுவெளிகளெல்லாம் அரசியல் பேசியவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டையே அரசியல் படுத்திய அண்ணாவின் பெயரில் தமிழர்களுக்கெல்லாம் அரசியலை கற்றுக் கொடுத்த கலைஞர்கள் கட்டிய நூற்றாண்டு இந்த நூலகத்தில் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம். அதனால் அரசியல் பேசலை. நான் பழனியப்பனை பற்றி பேச போகிறேன். எனக்கு சினிமா கொடுத்த நண்பர்களில் ரொம்ப முக்கியமான 2 நண்பர்கள் வந்து எஸ்பி ஜனநாதன், இன்னொன்று கருப்பழனியப்பன். எனக்கு ஊரில் நிறைய நண்பர்கள் ஜாஸ்தி, அது கணக்கில் அடங்காத நண்பர்கள். மதுரையில் எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை வார்டில் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. சினிமாவுக்கு வந்து அந்த மாதிரியான நெருக்கமான நண்பர்களை எடுக்கிறது கஷ்டம்.
நம்ம ஒரு ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படின்னா யாருக்கு அடிக்கலாம் அப்படின்றதுல வந்து அந்த இடத்துல இருந்ததில் வந்து பழனியப்பன், ஜனநாதன், பொன்வண்ணன், சிவா எல்லாம் இருக்காங்க. இதில் நாங்கள் நெருக்கமாக அதிகமாக 3 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தது நாங்கள் தான். அதில் 3 பேரும் 3 எண்டு. அவருடைய அடையாளத்தை இங்கே வச்சுருக்காரு, கருப்பு. ஜனநாதன் கம்யூனிஸ்ட்டு, நான் ஒரு ஆன்மீகவாதி. ஆனால் நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே உட்காந்துருப்போம், ஒன்றாவே பேசுவோம், எல்லா ஊருக்கும் போவோம், ஜெய்ப்பூர் போவோம், ராஜஸ்தான் போவோம், கனடா போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். 3 பேரும் 3 கருத்தில் இருப்போம். ஆனால் 3 பேருக்கும் ஒரு முரண் இருக்குது. ஆனால் ஒன்றாவே இருந்திருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக பழனியப்பனை நாங்கள் இழந்திருக்கோம். சாரி, ஜனநாதனை நான் இழந்திருக்கேன். பழனியப்பன் இன்னும் அந்த நட்போடு இருக்கார். பழனியப்பன் எனக்கு எப்படி, அவர் ஆக்சுவலாக மதுரையில் என் வீட்டுக்கு ரொம்ப பக்கம். அவர் வீட்டுக்கு வாசலில் தான் நான் டாப் அடிச்சுக்கிட்டு அங்கே தான் உட்காந்து சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் வீட்டில் இருந்ததில்லை, அவர் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கார். அவரை நான் சந்தித்தது முதல்ல ஹவுஸ்ஃபுல் படப்பிடிப்பில் விக்ரம் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் அவரை பார்க்க போயிருக்கேன் மதுரையில். அப்போது பார்த்திபன் சார் இருக்கார். பார்த்திபன் சார் வந்து என் வீட்டிலேருந்து சாப்பாடு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன் நான். பார்த்திபன் சார், விக்ரம் சார் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கை கொடுக்கும்போது ஈவினிங்கு நான் வந்து இந்த மாதிரி பழனியப்பன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? பார்த்திபன் சார். இப்போ நான் கேட்குறேன், பழனியப்பன்னா யார் அப்படின்னா, அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னு. நமக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கு போகிறாராம். என்னங்கடா சினிமாவில் எப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. அந்த முகத்தை அப்பவும் பார்க்கல. அதற்கு பின்னாடி நான் அவரை சந்தித்தது வந்து அவருடைய முதல் படம் பார்த்திபன் கனவு படப்பிடிப்பில் தான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நட்பு தொடங்குது. அது ரொம்ப நெருக்கமான நட்பாக மாறி குடும்பத்தையும் தாண்டிய நட்புகளாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன். இதில் சினிமாவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே வெற்றி தான் ஒருவனுக்கான அடையாளம். ஒரு அரங்கம் நிறைந்திருக்கிறது அல்லது ஊடகங்கள் ஒருவரை சுற்றி வந்து நிற்கிதுன்னா அவன் கையில் வெற்றி இருக்கா அப்படின்றது மட்டும்தான் இந்த சினிமா பார்க்கும். ஆனால் வெற்றி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, நான் தான் அடையாளம் அப்படின்னு சொல்கின்ற இடத்துல இருக்கிறதுல கருப்பழனியப்பனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. என்னுடைய வெற்றி இல்லை அடையாளம், நான் தான்டா அடையாளம், நான் பேசுவது தான் பேச்சு அப்படின்ற ஒன்றை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் இந்த விழாவை இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழாவாகவும் இந்த அரங்கத்தை நிறைச்சி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அது பழனியப்பன் என்கின்ற ஒற்றை மனிதனுக்காகத்தான். கதையே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கதை புத்தகத்தை படமாக்க வந்திருக்கிற பழனியப்பனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நடிகர்கள், வெற்றியடைந்த நடிகர்களோடு இருக்கிற சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேவ் லென்த்து தான். அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஃபோனில் அதிகம் பேசிப்போம். ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுவோம், நேரில் பார்த்தாலும் ரொம்ப நேரம் பேசுவோம். ஆனால் ஃபோன் பேசும்போது நான் வைக்க மாட்டேன், அவர் சரி வைக்கிறேன் அப்படிம்பார். அவரிடம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, யாராவது வந்து ஒரு நடிகர் அவரை பார்த்து கேட்குறாரு, அப்போ சார் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. சினிமாவில் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்கேன்பாங்க, இல்லை நடிச்சிக்கிட்டு இருக்கேன்பாங்க, ஒரு தெலுங்கு படம் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே விசாரிச்சிருவாங்கன்றதுக்காக ஆந்திராவை சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு வழக்கமான. அங்கே கேட்டால் தமிழில் ஒரு புது டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மள்கிட்ட கோச்சிட்டு போன அசிஸ்டன்ட் டைரக்டர் பூரா இருப்பாங்க, என்னடா செய்கிறேன் நான் டிஸ்கஷனில் இருக்கேன்பாங்க. யார் கூடடா அப்படின்னா, ஒரு புது டைரக்டர் ஒருத்தர் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு, அவரோட டிஸ்கஷனில் இருக்கேம்மா. நான் சொல்வேன், நீ என்கிட்ட கோச்சிட்டு போனீங்கன்னா என்னை விட பெரிய டைரக்டர் போ, ஒருத்தன் இப்போ தான் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கான்ற அவன் கூட போய் டிஸ்கஷன்லேருந்து ஏன்டா வருவேன்னு. இது வந்து நம்ம என்னவா இருக்கோம், நமக்கு வாய்ப்பு இல்லை அல்லது வேலை இல்லைன்னு யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. அவர் கேட்குறாரு, அவர் ஒரு பெரிய நடிகர், அவருடைய மகனும் நடிகர். இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன செய்கிறீங்க? சும்மா தான் சார் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணுமா உங்களுக்கு எது அப்படின்னு. இல்லை சார், நம்ம பையனோட ஒரு படம், ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்கள் ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க, நான் கதையை எடுத்துகிட்டு வரேன். அதுதான் அவருடைய ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது எல்லாருக்குமே இப்போ வெற்றி அடைஞ்ச உடனே அவங்க கேட்குறது பவுண்டட் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிம்பாங்க.
இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியலை. ஏன்னா நானும் அதை எழுதுனதில்லை, நானும் அதை பார்த்ததும் இல்லை. இப்போ நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் என்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வர்றாங்க. இந்த இவ்வளோ தான் இருக்குது, இது எப்படி படமாகும்னு எனக்கும் தெரில. அப்புறம் நிறைய பேர்கிட்ட போனால் பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் வர்ற படத்தெல்லாம் பார்த்தா உண்மையிலே பவுண்டு படிச்சுட்டு தான் நடித்தாங்களா அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்குது. எப்படி இந்த கதையை சொல்லியிருப்பாங்க, எப்படி இதை சொல்லியிருக்க முடியும், இந்த பவுண்டரில் எப்படி எழுதியிருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. படப்பேர் சொன்னால் சங்கடமாயிடும். அதனால் பழனியப்ப என்ன பண்ணிட்டாரு, இந்தடா ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன்னு காலி வாங்கிட்டு நான் வச்சுக்க ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட், யார் கேட்டாலும் ஊருக்கே கொடுத்துட்டேன், எல்லாரும் படிச்சுக்கிங்க. அப்படி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். நான் அதை தாண்டி வந்து பாலச்சந்தர் சாருக்கு பிறகு திரைப்படங்களில் அந்த ஆடியன்ஸ் அந்த விஷுவல்ஸை கொண்டு வந்தது பழனியப்பன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இது நான் அவருடைய முதல் படத்திலே சொல்கிறேன். பார்த்திபன் கனவு பார்த்துட்டு, பிரிவோம் சந்திப்போம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு என்னமோ பாலச்சந்தர் சாருடைய திரைப்படங்களுக்கு அப்புறம், ஏன்னா இந்த தலைமுறைக்கு பாலச்சந்தர் சாருடைய படங்கள் இருக்குமான்னு தெரில. இப்போ பாரதி ராஜா, பாலுமேந்திர மாதிரியான படங்கள் வந்துட்டுருக்கு. பாலச்சந்தர் ஏரியாவில் ஒரு படம் இல்லை. என்னடா நீ பேசுகிறியா? அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொல்லும்போது, அதெல்லாம் விடுங்க, வர்றது நமக்கு என்ன வருதோ அதை எடுப்போம், அதுதான் அவருடைய பாணி. அவருடைய மந்திர புன்னகை வந்து பண்ணும்போது டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பேன் நான், என்னங்க படம் எப்படி வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது அப்படிம்பார். எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு. அவர்கிட்ட என்ன பழக்கம்னா, மந்திர புன்னகை திரைப்படத்துக்கு அவர் என்ன நடிக்க வைக்கணும்னு அவர் கேட்குற ஐடியாவில் இருந்திருக்கார். அவர் கேட்டிருக்கலாம், ஆனால் அவர் கேட்காம யோகி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்த உடனேயே அவர் என்ன முடிவு பண்ண, என்னை பார்க்குறாரு, போயிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு படம் வந்துருச்சு, வந்த உடனே போய் ஒருத்தர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு நான் முன்னாடியே கேட்டிருக்கணும், இப்போ கேட்டால் நல்லா இருக்காது, அதனால தான் நானே நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மந்திர புண்ணியை நடித்தார். இப்போது என்னுடைய திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கார், இறைவன் மிகப்பெரியவன். அப்போ சொன்னார், இப்போ ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. எப்போயுமே என்ன படம் பண்ண போகிறேன்னு முதல்லே சொல்லிடுவார். இந்த டைட்டில்லாம் சொல்லலை, ஒரு படம் பண்ண போகிறேன்னாரு. இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டு, இப்படி ஒரு செட்டப் வந்திருக்குன்னு. நான் உடனே ரொம்ப அக்கறையோடு கேட்குறேன், என்னக்கரு சொல்லுங்கள், ஏதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளேனா நான் ஒரு படம் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், அந்த படம் பாருங்கள், அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நான் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2-3 படம் நடிச்சிட்ருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படும்னா பாருங்கன்னு. நான் சொன்ன படத்தை பார்த்துட்டு இல்லை அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் இந்த படத்தை சரி அந்த கதையவா சொல்லுங்கன்னு. அது உங்களுக்கு சரியாக வராதுங்க, அது காளி வெங்கட் தாங்க கரெக்டாக இருக்குது, விடுங்க அப்படின்ட்டார். இதுதான் ஒரு இயக்குனருடைய பார்வை. இதை ஒரு நாயகர் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவர் நானே வரேன்னு சொன்னாலும் நீ வேணால் எனக்கு காளி வெங்கட் போதும்ன்றது தான் ஒரு இயக்குனருடைய பார்வை. அந்த பார்வையில் தான் படமாக்க முடியும். அதனால தான் இதை உண்மையில் அவர் சொன்னது கரெக்டு தான். நான் அப்படி உட்காந்து தக்காளி வெட்டிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவர் அப்போ தெளிவான முடிவை எடுத்திருக்காரு. அதனால் பழனியப்பனுடைய அந்த எழுத்துலையும் அவருடைய இங்கே யுகபாரதி சொன்னது போல் அவருடைய பாடல் காட்சிகள் பிடிக்கும். இந்த புத்தகத்தில் ஏதோ நிறைய கிளுகிழுப்பான காட்சிகள் இருக்குது. அவர் நல்ல படமாக்குவார். ஏற்கனவே ஒரு மம்தா மோகன் தாஸ் சாங் ஒன்று இருக்கும், என்ன படம், சிவப்பதிகாரத்தில். நான் அப்படி பார்த்தேன், என்ன ஆளுக்கு இந்த விஷுவலுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் நல்லா படமாக்குவார். அதனால் நிச்சயமாக குக்கர் திரைப்படம் வந்து ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு மனதை நெருடுகிற படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நான் இந்த மாதிரியான சங்கடங்கள் வந்துடக்கூடாதுன்னு தான் நேற்று ஃபோன் பண்ணேன் அவருக்கு. ஏங்க, மற்ற ஃபங்க்ஷனில் போய் புத்தகத்தை பற்றி பேசலாம் பரவாயில்ல, உங்கள் ஃபங்க்ஷனு தயவு செஞ்சு புத்தகத்தை கொடுத்து விடுங்க, ஒரு 4 பக்கமாவது படிச்சுட்டு வரேன்னு. அதனால் என்ன, நல்லா கொடுத்து விட்டா போச்சுன்னாரு. இப்போ வரையும் கொடுக்கல. ஸோ அதனால் இது வந்து கருப்பரனுடைய வெற்றியை வந்து ஒரு மனிதனுடைய முயற்சி, அவனுடைய சிந்தனை, அவனுடைய அறிவு, அவருடைய வாழ்க்கை பாதையை தன்னை வந்து எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது இருக்குல்ல. யுகபாரதி சொன்னது போல் அரசியல் பயணம் வந்து ஒரு சின்ன தேக்க நிலையை ஏற்படுத்திடுச்சு. அதனால் இழந்தது அவர் அதிகம். அதை சொல்லுவார், என்னைய நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க,
நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிம்பார். இங்கே கெட்டதெல்லாம் கெட்டவனெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லவர்கள் நல்லதையும் சொல்லித்தாங்க ஆகணும். நீங்கள் வெறுமனே அதை மட்டுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே நம்ம யாருன்னு தெரியாது. இவர் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவாக, ஒரு கொள்கைக்கு ஆதரவாக நின்னாருன்ன உடனே மொத்த காசையும் அந்த கட்சியிலேருந்து மாதம் மாதம் செக்காக கொடுத்துட்டாங்க போல இருக்கு, நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய சொந்த பணத்தை இழந்து நிறைய இழப்புகளை சந்தித்து தான் இருக்கார். நானும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லணும். எல்லா நேரமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் பெட்டி வாங்கிட்டோன்னு நம்பிடுவாங்க. அதனால் சொல்லுவோம் அப்படின்னு. அதனால் மீண்டும் வந்து தன்னுடைய இயக்கத்தில் மூலமாக திரைப்பயணத்தை துவங்கியிருக்கிற கருப்பழனியப்பனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மீண்டும் நான் ஒரு பாலச்சந்தர் படம் பார்த்தது போல் ஒரு நிறைவை எனக்கு தரும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கேன். வாழ்த்துக்கள் காளி வெங்கட் மற்றும் ஜஸ்டின் பிரபாகரன் மற்றும் அப்புறம் சங்கீதா மேமுக்கு. ரொம்ப உண்மையிலே அந்த அவங்கள உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுடைய புன்முறுவலோடு அந்த சிரிப்பை பார்க்கும்போது பூவே உனக்காக வந்து ஞாபகம் வந்துருச்சு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு டீமை செட் பண்ணதுக்கு நன்றி. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி. ஒரு சினிமா புத்தகத்தை திறந்து பல பக்கங்கள் பார்த்திபன் கனவு திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் ஆகக்கூடிய கனவை வந்து தொடங்கி சிவப்பதிகாரம், பிரிவோம் சந்திப்போம், மந்திர புன்னகை, சதுரங்கம், ஜன்னலோரம், கல்லன், நட்பே துணை, குக்கர் தொட்டு சினிமாவின் சுவைமிகு திரை விருந்தை தர காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய இயக்குனர் கருப்பழனியப்பன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் உங்களுடைய பலத்த கைதடலோடு. குதிப்பி அறிமுக விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு இடத்தில் மாலை நேரத்தில் கூடி பேசுவது என்பது சென்னையில் வந்து 90 விழுக்காடு என்ன நடக்கும்னா, கவிக்கோ மன்றத்தில் காரணி பாட்ட முடியாத ஒரு இடத்துல 100 பேர் உட்கார்ந்தா ரொம்ப பெருங்கூட்டமாக தெரிகிற ஒரு அரங்கத்தில் திரும்ப திரும்ப நடக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் யுகபாரதியில் சொல்லுவேன், யுகபாரதி உங்கள் புத்தகம் நல்லா விற்கிது, பாடல் ஆசிரியராக நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக இன்றைக்கி பதிப்பு நடத்தி சம்பாதிக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள். அதனால் நீங்களும் கவிக்கோ மன்றத்தில் போய் நம்ம முஸ்தபா அண்ணன் கொடுக்குறாருங்கிறக்காக அந்த அரங்கத்தில் நடத்தாதீங்க. முஸ்தபா அண்ணனுக்கு நம்ம நன்றியை வேறு வழியில் செலுத்திக்கலாம், ஒரு பெரிய இடத்துல நடத்துங்க அப்படி போல சொல்லுவார். இல்லை அதெல்லாம் நடத்தலாம் தான், நம்மளுக்கு வருவாங்க, இருந்தாலும் வராமல் போயிட்டா அப்படிம்பாரு. அவருக்கு ஒவ்வொரு புத்தக வெளியீட்டுலாம் சந்தேகம் இருக்கும், இது 150 பேர் மேலே வரமாட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லும்போது காமுத்துறைக்கு குதிப்பினுடைய நூலாசிரியருக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இது முதல்ல வெளிவரும் பொழுது அதை நடத்த முடியலன்னு. நான் சொன்னேன், நீங்கள் அது எல்லா கேஸையும் யாராவது ஒருத்தன் கிடைச்ச வேண்டிய எழுதுகிற மாதிரி பப்ளிஷர்கிட்டே எழுதாதீங்க. உங்கள் புத்தகம் வெளிவந்தது கொரோனா காலத்தில், சும்மாவே ஆள் கூடாமல் இருந்த நேரத்தில் கொரோனா காலத்தில் எப்படி கூட்டி நடத்தியிருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிங்க. நான் எப்பொழுதும் வாழ்க்கையை அப்படி தான் அணுகுவேன். என்னென்னா, ஜி நாகராஜன் சொன்ன மாதிரி மனிதன் மகத்தான சல்லி பயல் தான். அவனை நீங்கள் குறைகாண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை பூரா பயங்கரமாக போர் அடிச்சிடும். அதனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல அம்சம் இருக்கும், சரி அதை எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி அதை ஒட்டி போனோம்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த கதையை நாங்கள் வாங்கிறது படம் பண்ணுறது முடிவு பண்ணோன்னே இந்த குதிப்பி கதையை வெளியிட்ட பப்ளிஷரான டிஸ்கவரி வேடியப்பன் தான் மிக மகிழ்ந்த முதல் ஆள். தான் வெளியிட்ட ஒரு புத்தகம் சினிமாவாகுதுன்னு சொன்ன உடனே, அதுவும் கருப்பழனியப்பன் வாங்குறாருன்னு உடனே காமுத்துறையிட்ட ஒரு மறுப்பும் சொல்லாமல் ஒரே ஒரு சந்தேகம் கேட்டார் அவர். நீங்கள் இந்த கதையை வாங்குறீங்க சரி, படம் எடுக்கிறீங்க சரி, ஆனால் பப்ளிகேஷன் நானே போடலாமே, அந்த ரைட்ஸையும் சேர்த்து ஏன் கேட்குறீங்கன்னாரு. எனக்கு ராஜா செந்தூர் பாண்டியன் ஒரு வழக்கறிஞர் நண்பர் இருக்கார், அமீருக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து உலகத்தில் எப்பேற்பட்ட எளிதானதை கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அதில் ஒரு சிக்கல் சொல்லுவார். அது சொல்லி என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு நாளைக்கு சிக்கல் ஆகிடக்கூடாது இல்லையாம்பார். அப்படி இந்த கதைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும்னு காமுத்துறையோட நான் சொன்னோன்னே போய் அவர்கிட்ட அவர் சொன்னார், இந்த கதை பப்ளிகேஷன் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. அது டிஸ்கவரின்னு இருக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை அது இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வேடியப்ப நல்லா தெரியும், தம்பியை தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் அது அவங்க வச்சுட்டு போகிறாங்க, நம்ம படம் தான் எடுக்க போகிறப்பட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு வேடியப்பனை தெரியும், வேடியப்பனுக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு காமுத்துறை தெரியும், காமுத்துறைக்கு வேடியப்பனை தெரியுங்களா. கதை பேப்பரில் எழுத ஆரம்பித்தோம்னா காலத்துக்கு பின்னாடியும் இந்த உரிமை இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மகனுக்கு வேடிப்ப மகனை தெரியுமா, வேடிப்ப மகனுக்கு காமுத்துறை மகனை தெரியுமாலாம் தெரியாது. அதனால எல்லாத்தையும் எழுதிருங்க. வாங்கினா நெட்டையோ குட்டையோ காசை கொடுத்து மொத்தமும் வாங்கிடுங்க.
இதில் கொஞ்சம் அங்கே இருக்குது கொஞ்சம் இங்கே இருக்குங்களா சரியாக வராதுங்கன்னு சொன்னதுனால இதனுடைய பப்ளிகேஷன் ரைட்ஸையும் நான் போய் வாங்கினேன். வேடியப்பன் சம்மதிச்சிட்டார். நான் சொன்னேன், வேடியப்பன் நீங்கள் போட்டால் சரியாக வராது அப்படின்னு. காமுத்துறை கூப்பிட்டு சொன்னோன்னா காமுத்துறைக்கு பெருமகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, என்னடா இது வந்து நெல்லே வந்து அரிசியாக விளையுதுன்னு பார்த்தா அரிசி இங்கே சோறாகவே விளையுது, பப்ளிகேஷனுக்கான காசை இப்போவே தந்துடுறேங்கிறாங்க, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அது உடனே சரி சரி தோழர் அப்படின்ட்டார். அப்போ அவர் கேட்ட ஒரே ஒரு விருப்பம் வந்து தொடர் வந்து ஒரு வெளியீட்டு விழா வச்சு இதை பண்ணிடணும் அப்படின்னு. நானும் நினச்சேன், அமீர் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் கதை இல்லை கதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த இருக்குது 430 பக்க கதை படிச்சிருங்க, படிச்சுட்டு வந்து படத்தில் கண்டுபிடிச்சிருங்க நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அசுரன் படம் எடுத்த பொழுது வெக்கைங்கிற நாவல் தான் வந்து வெற்றிமாறன் படமாக்குனார். படமாக்கணுன்னே அந்த கதையை படித்த வெக்கை கதையை படித்தாங்க பாருங்க, அவங்க வந்து தியேட்டரில் தேடினதை விட அந்த கதையை எழுதினவர் வந்து தேடினதே அதிகம். அவர் ரொம்ப கடும் கோபமாயிட்டார். யுகபாரதியெல்லாம் யோசனை கிட்ட தான் கேட்டார், எப்படியாவது கேஸ் போட முடியுமா நம்ம வெற்றிமாறன் மேலே அப்படின்னு. யுகபாரதி தான் சொன்னார், உங்களுக்கு என்ன, கதைக்கு காசு வந்துருச்சு, அந்த கதை அவங்க எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு கதை எழுதியிருந்தோம் அப்படின்னு. உங்கள் கதையை தான் நீங்கள் எழுதுனீங்களே, பக்கத்துக்கு பக்கம் எடுத்தீங்களே அப்படியே கரிவேலம்பூக்கள்னு, நம்ம தான் பண்ணி பார்த்துட்டே வேணும்னா, ஓ அப்படி சொல்கிறீங்களா தோழர் அப்படின்னு பேசாமல் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் பூமணி. ஆனால் பூமணிக்கு அதன் விளைவாக இது அசுரன் ஆகுதுங்கிறதுனால அந்த வெக்கை கதை 3 பதிப்பு வந்துருச்சு படம் வர்றதுக்குள்ளே. அந்த மாதிரி நான் சொன்னேன் காமுத்துறை, காமுத்துறை இந்த புத்தகம் பரபரப்பாக விற்கும், படமாகுதுங்கிறதுல இருக்க சுவாரஸ்யத்துக்காக இது என்னவாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் விரும்பியபடி இதுக்கு ஒரு விழா நடத்திடுவோம், நல்லா இன்னும் ஊருக்கு நடத்துவோம். ஏன்னா ஒரு கதை சினிமாவாக மாறும் பொழுது என்னவாக நடக்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யம். இன்னொன்று, எனக்கு எப்போவும் குறைச்ச விலையில் புத்தகம் விற்றா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து முன்னேற்ற பதிப்பகம்னு நடத்தின பொழுது NCBHல் போய் தஸ்தாவேஸ்கி புத்தகத்தையெல்லாம் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்ற காரணத்தினால தான் நமக்கு புத்தகம் படிக்கிற ஆர்வமே வந்துச்சு இல்லையா. 500 ரூபாய்க்கு புத்தகத்துக்கு தான் வாங்கியிருக்க முடியாது அன்றைக்கி அவ்வளவு முரட்டு புத்தகங்களை, மிகச்சிறந்த ருஷி இலக்கியங்களை 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கிடைச்ச பொழுது ஒரு படம் பார்த்தா சென்ட்ரல் தேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு 4.50, 4 ரூபா 50 காசு, ஒரு முட்டை ஒன்று 50 காசு. 5 ரூபா இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் படம் பார்க்கலாம், 3-6 ரூபா இருந்தால் பால்கனியில் உட்காந்து படம் பார்க்கலாம், 2 ரூபா இருந்தால் கீழே உட்காந்து படம் பார்க்கலாம். அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மதுரை சென்ட்ரல் தேட்டருக்கு பக்கத்தில் NCBH அதே 2 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தா லியோ டால்ஸ்டாய் கிடைப்பார் அப்படின்னா ஒருத்தன் நேச்சுரலி படம் பார்க்காம புத்தகம் கடைக்கு போக தானே செய்வான். 2 ரூபா தான் அது, இங்கே கொடுக்குறதுக்கு பதில் அங்கே கொடுத்தா புத்தகம் கிடைக்கும். அதே போல் 150 ரூபாய்க்கு சினிமா டிக்கெட் கொடுக்குறோம், 250 ரூபா சினிமா டிக்கெட் கொடுக்குறோம், 250 ரூபா கொடுத்தா ஒரு நல்ல நாவல் கிடைக்கும்னா கண்டிப்பாக நல்ல நாவல் வாங்குவாங்க. அதை நம்ம செய்ய முடியும் நான் நம்பினேன். இந்த புத்தகத்தை 450 ரூபாய்க்கு விற்க வேண்டியதில்லை, 450 பக்கம் இருக்குது புத்தகத்தை 250 ரூபாய்க்கு விற்க முடியும். அது விற்கிறதுக்கு நமக்கு அந்த தொழில் தெரிஞ்ச ஒருத்தர் துணை நிற்கணும். அப்படித்தான் சீர் வாசகர் வட்டமும் கவிஞர் தம்பியும் வந்து உற்சாகமாக நின்றாங்க. தொடர் இந்த புத்தகத்துலேருந்து பணம் வராது, பணம் வராதுன்னு தெரிஞ்சு இதை குறைச்ச விலைக்கு போடுவீங்கன்னா அதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு. அதன் விளைவாகத்தான் இந்த குதிப்பி நாவல் 3000 அடித்து 2000 அடிப்போமான்னு இழுத்தார் முதல்ல. யார்? தம்பி. காமுத்துறைக்கு அதிர்ச்சி. ஆனால் காட்டிக்காமல் 2000 அடிக்கிறேங்கிறாங்க, 2000 எப்படி விற்குங்கிற ஒரு யோசனையில் சரி அவங்க தான் அடிக்கிறாங்க, நம்ம ஏன் காட்டிக்குவானே இந்த அதிர்ச்சியை முகத்தில் அப்படின்ட்டு பண்ணலாம் தோழர், நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு குறுன்னு கீழே பார்த்துக்கிட்டே இருக்கார். 2000ங்கிறாங்க அப்படின்னு. நான் துணிஞ்சு 3000 அடிங்கிறேன். நான் 3000 அடிங்க பரவாயில்ல, திருப்பி அடிக்க முடியாது, நான் ஷூட்டிங் போகணும், திருப்பி இந்த வேலையை பார்த்துருக்க முடியாது அப்படின்னா, இல்லை அது ஒன்றும் இல்லை ரெடியாக இருக்குது அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னா நான் 3000 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, என்னடா தமிழ்நாட்டில் 3000 புத்தகம் கூட விற்க முடியல, 30 வருஷமாக இருந்து கருப்பள்ளி பண்ணாலும் நான் ஆயிடக்கூடாது, வித்தரலாம் அப்படின்னு நம்புகிறேன் நான். சரி போடுங்க அப்படின்னு போட்டால் இன்றைய தேதிக்கு இன்றைக்கி வெளியாகிற இந்த குதிப்பினுடைய மதிப்பதிப்பு நான் நண்பர்களுக்கு கொடுக்குறக்கா வாங்கி வச்சுருக்கேன் 250 புத்தகத்தை. அதை தவிர 2750 புத்தகம் விற்று முடிஞ்சிருச்சு. அது ஒரே காரணம், சீர் வாசகர் வட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய குழுவினரை சேர்த்து வச்சுருக்குது. கிட்டத்தட்ட 110 மையங்கள் வச்சுருக்கதான் காரணம். 2வது முக்கியமான காரணம், 450 பக்கம் இருக்க புத்தகம் 250 ரூபாய்க்கு கொடுத்தா எவருக்கும் ஒரு தடவை அதை வாங்கி பார்க்கலாமேனு தோணும். அதனால் இந்த குதிப்பி அடுத்த எடிஷன்
ஜூலை மாதம் அடிக்க போகிறோம். ஜூலை மாதம் அடிக்க போகிறதில்ல தம்பிக்கிட்ட கேட்காம சொல்கிறேன், 250 ரூபா புத்தகம் அடுத்த எடிஷனில் விலை 225 ரூபா. ஏன்னா ஒரு புத்தகம் குறையணும் காசு இல்லையா? நம்ம பாட்டுக்கு நேஷனல் ஹைவே மாதிரி ஒரு தடவை போட்டு 60 ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 60 ரூபா டோல்கேட்டை 100 ரூபா ஆக்கினா அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா போகிறப்ப 60 ரூபா தான் வாங்கினீங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் 30 ரூபா தானே வாங்கணும். அதுக்கடுத்து 5 வருஷம் கழிச்சு 15 ரூபா தான் வாங்கணும். திருப்பி அந்த காசை கூட்டி கூட்டி வாங்குவீங்கன்னா கொள்ளையடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு புத்தகம் தொடர்ந்து குறைச்சி வைக்குது. இந்த புத்தகம் படமாக போகும் பொழுது அப்படின்னு போகும்போது எனக்கு வந்து யாரிடமும் போய் கேட்க வேண்டாம்னு நினச்சேன். நான் ஏன் கேட்க வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்னா, அமீர் அவர்கள் சொன்னது போல் இந்த படம் என்ன யார் கேட்கணும்னா பெரிய ஹீரோக்கள்கிட்ட எவர் வீட்டில் நிற்க வேணாம். எனக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் 3 பேர் இந்த அரங்கத்தில் இருக்கவங்க. என் பேரை எங்கேயும் சொல்லாத, வேண்டாம், நான் பணம் தந்துடுறேன், நீ உன் பேரை போடு, நீ பொறுப்பு. அது என்னென்னா 2 இருக்குதுல. ஒன்று என் மேல் கொண்ட அன்பு, 2வது இது முழு பொறுப்பு உன் பொறுப்பு. நீ வச்சுக்க பணத்தை, நீ எடு, நீ வியாபாரம் பண்ணு. பணம் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு மறுபடியும் படம் எடு. நான் வந்து தம்பிகிட்ட சொன்ன மாதிரி புத்தகம் போடுவோம், மறுபடியும் புத்தகம் போடுவோம் சொன்ன மாதிரி பணம் தர்றேன், படம் எடு, மறுபடியும் படம் எடு சொல்கிற நண்பர்கள் இருக்கார்கள்ல, அவர்களை நான் இத்தனை ஆண்டு கால இடைவேளைக்கு பிறகு சம்பாதிச்சேன். சார் நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு தடவையும் அரசியல் பேசுகிறீங்க, இலக்கியம் பேசுகிறீங்க, எதாவது பேசுகிறீங்க. ஆனால் சினிமா பேசுனா உங்கள் கண்ணு மின்னுது. உங்களுக்குள்ளே அந்த டேரக்டர் தான் கடைசியில் இருந்துகிட்டே இருக்கான். அதனால் நீங்கள் படம் எடுத்திருக்கேன்னு சொன்ன அந்த 3 நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை நான் பெற்றேன் என்பதை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. யாருமே எதை வேணாலும் தருவாங்க. பணம் தருவாங்களா யாராவது? பணம் தர மாட்டாங்க யாருமே. எல்லாம் என்ன செய்வாங்க? வாழ்த்துவாங்க. நீங்கள் வாழ்க்கை நல்லா வந்துடணும்னு சொல்லுவாங்க. கையிலேருந்து பணம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. உங்களை பெற்றவர்கள் கொடுப்பாங்க. எத்தனை தடவை கொடுப்பாங்க? ஒரு தடவை கொடுப்பாங்க. எப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபார குடும்பங்களில் பிள்ளைக்கு பணம் கொடுப்பாங்க. புள்ள தோற்று போயிட்டா என்ன செய்வாங்க? தான் செய்கிற வியாபாரத்தில் அவனை வேலைக்காரனாக சேர்த்துக்குவாங்க, சம்பள ஆளாக சேர்த்துக்குவாங்க. எப்படி குரங்கு ஒரு கொப்பு விட்டு கொப்பு தாவும் போது கீழே விழுகும் குரங்கு, கீழே விழுந்தோன்னே மேலேருந்து தாய் குரங்கு ஆர்வமாக விழுந்த குரங்கை பார்க்கும். நீங்கள் குரங்கு எப்போவுமே சுவாரஸ்யம் இல்லையா? மனிதனுக்கு வாழ்நாள் பூரா உழைக்கின்ற எருமை மாடை நம்ம ஒரு தடவை கூட திரும்பி பார்க்க மாட்டோம். நமக்கு ஒரு பயிர் மற்ற குரங்கை எப்போ பார்த்தாலும் திரும்பி பார்ப்போம். ஏன்னா இந்த குரங்கு இப்போ என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது இல்லையா? அப்படி விழுத்த குரங்கை தாய் குரங்கு ஆர்வமாக பார்க்கும். ஏன் பார்க்கும்னா, அது கிளை விட்டு கிளை தாவும் போது கையில் ஒரு சின்ன சிப்பியாவது வச்சுக்கிட்டு கீழே விழுகுனது. கையில் ஒன்றுமே இல்லாமல் திறந்த கையோடு விழுந்தா விழுந்த குரங்கை தாய் குரங்கு கூட்டத்தில் சேர்த்துக்காது. ஏன்னா இவன் துப்பு கட்டவன், இவன் உன்னை பிடிக்க பற்றி கீழே விழுகலை, பிடிக்க தெரியாமல் கீழே விழுந்திருக்கான்னு. அந்த ஜீன் தான் கடைசி வரையும் தொடருது. அப்படி இருக்க காலகட்டத்தில் நான் பணம் தர்றேன், நீ படட்டுன்னு வந்த நண்பர்கள் எப்படி அமைகிறார்கள் அப்படின்னு யோசிச்சா, சங்கீதா மேடம் வேறு பேசும்போது 30 வருஷம் முன்னாடிங்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சேன்னா. ஏன்னா என்னை பார்த்தா 30 வருஷம் முன்னாடி தெரியல, அவர்களை பார்த்தாலும் தெரியல. தெரியாத போது நான் அவர்களை முதல்ல சொல்லி 97 அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்படி வந்து நான் உதவி இயக்குனராக இருந்து அதன் பிறகு இயக்குனராகி நம்மளே சொல்லிக்கணும் சொன்னாங்க இல்லையா? என்னுடைய இயக்குனர்கிட்டருந்து நான் வந்து உதவி இயக்குனராக இல்லைங்க, நான் போகிறேங்க, படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது என்னுடைய இயக்குனர் வந்து 3 பேர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். இயக்குனர் பார்த்திபன், இயக்குனர் தரணி, இயக்குனர் எழிலும் தரணி முடிவு பண்ணிட்டாங்க, சரி சொல்ல கேட்க மாட்டான்ட்டு. பார்த்திபன் சார் மட்டும் என்னை திரும்ப திரும்ப சொல்கிறாரு, வெளியே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட கதை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் டேரக்டராகவேங்கிறேன். நான் என்ன நம்புகிறேன், டேரக்டருக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் வேறு, கதை வேறு அப்படின்னு 2ஐயும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இது ஒரு கதையை திரையில் சொல்லுவதுதான் டைரக்ஷனு, அதனால கதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போவுமே நான் மகிழ்கிறது எதுக்குன்னா, இருக்கிற எல்லா இயக்குநர்களும் கதை சொல்கிறது எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆர்வமாக சொல்கிறேன். சுப்பிரமணிய சிவா சொன்ன மாதிரி 4ஓ 5ஓ தான் கதாசிரியர்களிடம் வந்து கதை வாங்கியிருக்கிறோம். மற்ற எல்லாமே சினிமாவில் கதாசிரியரை கூட்டி கொண்டு வந்து வசனம் எழுத வைக்கிறோம். வசனம் எழுத வராதனால தான் அவன் கதை எழுத போயிருக்கான். வசனம் எழுத வந்தால் அவன் கதை எழுத போகிறான், அவன் நாவலுக்கு போகிறான். இந்த கதையில் ஆமுத்திரைவன் எழுதுகிறாரு, ஓடோடி வந்த காற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமைதியாகி அவனை தழுவி கொண்டதுன்னு. புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருச்சான் காற்று, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோமேங்கிறதுக்காக மெதுவாக நின்று அவனை தழுவுது தென்றலாகி.
ஓடோடி வந்த காற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவனை தழுவியதுன்னு. இதை ஒரு நாள் எடுக்கவே முடியாது. இதை சினிமாவில் எடுக்கவே முடியாது. முதல் பக்கமே என்ன ஆரம்பிக்கும்னா, கையை வச்சு குவார்ட்டர் பாட்டில் திருகிறான், திறக்க வரல, திறந்த உடனே வாடி வாசலிலிருந்து கிளம்பிய காளையாய் நாசி மூக்கில் ஏறியது அப்படின்னு. இது எப்படி எடுக்கிறது? நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. பாட்டில் திறந்தா வாடை வருது, வாடி வாசல்லேருந்து காளை போல் சீறி வந்து எப்படி எழுதுறது? காமுத்துறை டைரக்டரானா இதை எடுக்க முயற்சி பண்ணுவார். அதனால தான் கதாசியை பூரா டைரக்டராகி தோக்குறாங்க. டேரக்டருக்கு ஒருத்தர் முதல்ல என்ன செய்வார்னா அதை எடிட் பண்ணிடுவார். இது வராது படத்தில், இது வேண்டாம் அப்படின்னு. நாங்கள் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கும் போது காமுத்தர் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். நாங்கள் பண்ண தப்பு அவர் டிஸ்கஷன் கூப்பிட்டுறக்கூடாது. ஓகேவா? நமக்கு என்ன தேனியில் இருக்காரு, அடுத்த வீதியில் உட்காந்துருக்காரு, நம்ம இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவர் வந்து இப்படி குறுன்னு பார்த்துட்டு இருந்து டிஸ்கஷன் முடிஞ்சு மத்தியான நேரத்தில் சாப்பிட்ற கிளம்புவோம்ல, அசிஸ்டன்ஸ்லாம் வெளியே போனோன்னே மெதுவாக என்கிட்ட, ஏன் தோழர் இதெல்லாம் இல்லையே தோழர் கதையெல்லாம் பாரு. நான் அதனை சரி அப்படிம்பேன். நான் அவனொன்னே அதெல்லாம் இங்கே வச்சு அப்படிம்பேன். இல்லை அது பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவர்னா, காளி வெங்கட்டுடைய அந்த போசிங் இல்லை நினைக்கிறேன், ஒரு இட்லி சட்டி உள்ள இட்லியை வச்சுட்டு சின்னதாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு டைட்டில் என்ன கேட்டால் குக்கர் நான் சொல்கிறேன். இப்படி யோசிச்சுட்டு காமுத்துறை, ஏன்ற தோழர் இட்லி சட்டியை வச்சுட்டு குக்கருங்கிறமே தப்பாக இருக்காதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த ஆள் ஏன் தேனியை விட்டு தாண்டவே இல்லைன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறீங்கன்னு. அதை விட ஹைலைட், நாங்கள் ஒரு வீடு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அந்த வீடை ஷூட்டிங் கேளுங்கன்னு இவர் அனுப்புகிறேன். நான் ஏன் பண்ண வேலை இவர் அனுப்பிச்சிடக்கூடாது. இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு, நான் அவங்கள காலி பண்ண சொல்லுங்கிறேன், வீட்டை விட்டு காலி பண்ணி சொல்லுங்கள், 2 மாதம் வாடகை கொடுத்துருவோம், நமக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னா இவர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு போகிறாரு. ஒரு 10 நாள் கழிச்சு மெது வாங்கிட்டு வந்து, அவங்க வந்து வீட்டில் இருக்கவங்கள காலி பண்ண சொன்னால் தப்பாக இருக்காதா தோழர்னாரு. சரி என்ன செய்வோம்னு, அவங்க அப்படி இருக்கட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னாரு. அவங்க இருக்கட்டும்னா அப்படின்னு, அது வீடே 20க்கு 20. அந்த வீட்டுக்குள்ளே பீரோ இருக்குது, எல்லாம் இருக்குது, அழுக்கு மூட்டை இருக்குது, அந்த அம்மா உட்காந்துருக்கு, ஒரு சோஃபா கிடக்கு, எல்லாம் கிடக்கு. அவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்களாம். உள்ளே கொண்டு போய் காளி விக்கெட் சங்கீதா எல்லாரையும் வச்சு படம் எடுத்துடணுமா. நான் சொன்னேன், கேமரா எங்கே வைக்கிறது காமுத்துறைன்னு. ஓ அது வைக்கணுமோ அப்படின்னாரு. அவ்வளோதான் காமுத்துறைக்கு தெரியும். காமுத்துறைக்கு வந்து என்னென்னா, நான் வந்து மாறி மாறி இந்த வேலைகளை பார்க்கும் பொழுது மெதுவாக இல்லை நான் சொல்கிறேன், அது வராதுன்னு தெரியும் எனக்கு, இருந்தாலும் சொல்கிறேன்னு ஆரம்பிப்பார். அப்படி இந்த படத்தை பேசி எல்லா வேலையும் டைரக்டரை போய்க்குவோம். என்கிட்ட கதை இல்லை அப்படின்னு என்னுடைய இயக்குநருக்கு தெரிஞ்ச பொழுது, பார்த்திபன் அவர்கள் மட்டும் என்ன சொன்னாங்க, உன்கிட்ட கதை இல்லையே, நீ வெளியே போய் என்ன செய்வ? இல்லை நான் வெளியே போகிறேன், போனால் தான் எனக்கு படம் கிடைக்கும். அவங்க சொன்னார், அதுவரை இங்கே இருந்து மாதம் நான் பணம் தர்றேன், நீ போய் ட்ரை பண்ணு, வெளியே கிடைக்கிட்டு படம் கிடைக்கும் போ அப்படின்னாரு. நான் விட மாட்டேங்கிறார். அப்படி யோசிச்சு நான் சொன்னேன், சார் நீங்கள் எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போகிறீங்க, எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போய் என்னை என்னன்னு சொல்லுவீங்க அப்படி கேட்டு. கருப்பள்ளி பெண்ணு சொல்லுவேன். கருப்பள்ளி பெண் யாருன்னு சொல்லுவீங்க? என் அசிஸ்டன்ட்னு சொல்லுவீங்க. உள்ளே இப்படி கூப்பிட்டு போவார். எனக்கு சிவாஜி கணேசனில் தொடங்கி ரஜினிகாந்த் வீடு வரைக்கும் எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு சென்றவர் அவர் தான். எல்லா இடத்துக்கு போனோன்னே இது கருப்பள்ளி பெண் அசிஸ்டன்ட்டு பாரு அப்படின்னு பேசியிருக்கேன். இப்படி கருப்பள்ளி பெண் அசிஸ்டன்ட் நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. யார் சார் என்னை டேரக்டர்னு சொல்லுவான்னு? என்னை ஒருத்தர் சொல்லணும்ல, கருப்பள்ளி பெண் டேரக்டர்னு சொல்லணும். யார் சார் சொல்லுவா அப்படின்னாரு. யார் சொல்லுவா அப்படின்னாரு அவர். நான் தான் சார் சொல்லுவேன் அப்படி எந்திரிச்சு, நான் கருப்பள்ளி பெண் சார் டேரக்டர் சார்னு. அவர் உட்காந்துருந்தவர் பார்த்துட்டு, வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்கன்னாரு. அப்படி வெளியே வந்ததுனால தான் நான் டைரக்டர் ஆனேன். நான் எப்பொழுதும் இந்த குரங்கு கதை சொன்னேன் இல்லையா, அந்த குரங்கு கதையெல்லாம் ஏன் உங்களுக்கு சுவாரஸ்யமாக, குரங்கில் 2 வகை தான். ஒன்று இங்கேருந்து இங்கே தொங்கி பற்றி இதை விடும் இந்த கொப்பை. இன்னொரு குரங்கு என்ன செய்யும்னா, இங்கேருந்து தவ்வி இதை விட்டு போய் பற்றும். பற்றி விடுதல் ஒன்று, விட்டு பற்றுதல் ஒன்று. நமக்கு வாழ்க்கை எது சுவாரஸ்யமானது? விட்டு பற்றுதல். பற்றி விட்டோம்னா என்ன செய்யும்னா, ஒரு குரங்கால எவ்வளவு நெஞ்சை விரிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தில் இருக்க குப்பை தான் பிடிக்க முடியும், அதுக்கு மேலே பிடிக்க முடியாது. ஆனால் விட்டு பற்றினா என்ன செய்யும், அதை விட்டுட்டு போய் நடுவில் 2 சம்மர் சால்ட்லாம் அடித்து அதுக்கப்புறம் போய் ஒன்று பிடிக்கும். பிடிக்கிற வரையும் கீழே இருக்கவனுக்கு திக்குன்னு இருக்கும், பிடிச்சிருமா அந்த குரங்கு அப்படின்னு. ஆனால் பிடிச்சிட்டா அதுதான் ஸ்டாரு, அதுதான் வெற்றி இல்லையா? அப்போ இதை விட்டு அதை பிடிக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும், அமீரை தக்காளி வெட்ட கூப்பிடக்கூடாது. காளி வெட்டு என்னடா நின்னது நிற்க காளி விக்கெட்டு கூப்பிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு இல்லையா? காளி விக்கெட் மேனேஜருக்கு மேலே அதுக்குள்ளேயும் கோவம்.
என்னடா படம் ஆரம்பிக்கிறாங்க, டேட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எத்தனை எடுப்பாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அசிஸ்டன்ட் பேட்டா எவ்வளோன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹைலைட் என்னன்னா, முந்தா நாள் அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் என் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணனுக்கு ஆகஸ்ட்டில் வந்து ஒரு படம் இருக்குது அப்படின்னு. இப்போவே அவர் மேனேஜர். நான் சொன்னேன், ஆகஸ்ட்டில் படம் வந்து என்ன சினிமான்னு. அதான் எப்போன்னு கேட்டாங்க. ஒன்று செய்ய சொல்லு, ஆகஸ்ட்டில் போய் அந்த படத்தை முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுத்து முடிச்சுட்டு 3 மாதம் கையில் வச்சுக்க போகிறோம். அதுக்கு பதிலாக முதல்ல 3 மாதம் சும்மா இருந்துட்டு அப்புறம் போய் ஷூட்டிங் போக வேண்டியதானே. இப்போ என்ன கட்டாயம் இப்போ அவசரமாக போய். அப்போ இந்த படம் என்பது, அப்போ காலி விக்கெட் அவசரமாக என்னை பார்த்து சொன்னார், அடே அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானே, அதை விடுங்கண்ணே நீங்கள், அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேனே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த மேனேஜரை நான் பார்க்கல. காளி வெங்கடையே வெற்றிகரமான நடிகர்னா யார்கிட்ட மேனேஜரை கொண்டு விடணும், யார்கிட்ட மேனேஜரை விடக்கூடாதுங்கிற சூட்சமம் தெரிஞ்சவர் காளி வெங்கடை. இன்றைக்கி அந்த மேனேஜரை பார்க்கல. அவனை என்ன சொல்லுவார்னா, தம்பி நீ பேசாத, நான் பேசிக்கிறது, அந்த படம் ஒன்று செய்யும், அது என்ன செய்யும்னு எனக்கு தெரியும்னார். அப்படித்தான் நான் வந்து ஜஸ்டின்கிட்ட போனேன். எனக்கு ஜஸ்டினை பேசும் பொழுது யுகபாரதி வார்த்தை சொன்னார், ஏஆர் ரகுமானோ இளையராஜாவோ இல்லை, தம்பி வந்து நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் ஒத்துக்குவான்னு. ஒத்துக்கவே மாட்டான். இந்த தடவை சிவப்பு பேனா அவன் கையில் இருக்குது, எங்கிட்ட இருந்த சிவப்பு பேனா அவன் கையில் இருக்குது. அவன் தம்பி எனக்கு அவன் தம்பிக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம் படுற அவர்கிட்ட நான் ரொம்ப மகிழ்ந்தது, இளையராஜாவுக்கு பிறகு காலையில் 6:45 மணிக்கு ஸ்டுடியோவில் பார்க்குற ஒரே இசையமைப்பாளர் நான் ஜஸ்டி பிரபாகரன் தான். அது ரொம்ப முக்கியமான பண்புல. ஒரு மனுஷன் எங்கே இருக்கான்னு தெரியணும் இல்லையா. இங்கே போனால் இத்தனை மணிக்கு இங்கே இருப்பாருன்னு தெரியும் வேலை செய்கிறதுக்கு. அவரை பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு நாள் ஃபோனே வேலை செய்யலை, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா கால்நடையாக போனோம்னா ஒருத்தர் இருக்கணும்ல. எல்லா நாளும் காலையில் 6:45 மணிக்கு தன்னுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு இசையமைப்பாளர் என்பதற்காகவே ஒரே காரணத்துக்காக தான் இசையமைப்பாளர் நான் போனேன். ஒருத்தர் இருப்பாங்க காலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார்ப்பான்னு சொன்னாங்க இல்லையா. ஒருத்தர் எனக்கு வந்து ஃபோன் எடுக்க மாட்டார், எங்கே இருப்பார் தெரியாது, ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லுவார் அப்படின்னா அவங்க எல்லாம் உடனே டெலிட் பண்ணிடுவேன் நான் ஃபோனில் இருந்து. இவங்க சரியாக வர மாட்டேன். ஏன்னா நான் சீக்கிரம் 9 மணிக்கு தூங்கி காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறவன் இல்லையா. அமீர் 4:30க்கு தூங்க போய் காலையில் 11 மணிக்கு எந்திரிக்கிறவர். நாங்கள்லாம் நட்போடுக்கணும் இப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ இதை போல் ஒரு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது, இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்த பொழுது இதெல்லாம் ஏன் நடக்குது? விடாத நட்போடு விடாத நான் சித்ரா சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு ஒன்று. சித்ரா சார் வந்து வந்துடுறேன் அப்படின்னாரு. ஒன்றுமே சொல்லாமல் உடனே வந்துடுறேன்னாரு. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சொல்லிவிட்டு நான் சொன்னேன் 8:30க்கு முடிச்சுடுவோம் சார் அப்படின்னு. என்ன முடிக்கிற டைம் சொல்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், அது பாலத்தை நான் கற்றுக்கிட்டது. பாலத்தை நான் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டேன், 9 மணிக்கு வரணும் சார்னு. வந்துடுறேன்டா, எத்தனை மணிக்கு போகலாம் அப்படின்னாரு. சார் போகலாம் சார் அப்படின்னா. அதான்ப்பா எத்தனை மணிக்கு போகலாம், நீ என்னை கூப்பிட்ற 9 மணிக்கு வாங்கன்னு, எத்தனை மணிக்கு நான் போகலாம் அப்படின்னாரு. சார் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் சார், 9:45. அப்படியா போயிடலாமா அப்படின்னாரு. போயிடலாம் சார். அதன் காரணமாகவே நான் சரியாக 9 மணிக்கு அவர் வந்துட்டு ஆரம்பித்தேன். 9:45 அவர்கிட்ட போய் சார் நீங்கள் போகலாம் சார்னு. அந்த பழக்கத்தை அதுக்கப்புறம் 20 வருஷம் போகிற ஆள்கிட்டலாம் கேட்குறேன். ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எத்தனை மணிக்கு வரலாம்னு சொல்கிறாங்க, போகிற டைம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க யாருமே. நான் அதனால் இந்த விழாவுடைய அழைப்புதல் அடிக்கும்போது மாலை 6:30 முதல் 8:30 வரை நடித்தேன். 8:30க்கு அப்புறம் இடத்த வேலையை முடிவு பண்ணிக்குவாங்களே அவங்க. அப்படி சில பண்புகளை நம்ம வச்சுக்க நினச்சனால தான் இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு நெருங்கிய நண்பர்களோடு எந்த அச்சமும் இல்லாமல் 500 பேர் இருக்க ஒரு அரங்கத்தை புக் பண்ணி விழா நடத்த முடியுது. உறுதியாக வருவாங்கன்னு நம்புகிறேன், செஞ்சிட முடியும் நினைக்கிறேன். நான் முதல் படத்தை பண்ணும் பொழுது, இந்த கதை இல்லாமல் ஒரு படம் ஆரம்பித்த பொழுது நான் ஒரு காதலில் இருந்தேன். நானும் என் காதலியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் நான் படம் பண்ணல, லேட் ஆகுது, எப்போ பண்ண போகிறோம் தெரியல, தொலைபேசியில் பேசிக்கொள்வதற்கு செய்தி இல்லாமல் ஆயிடுச்சு. திரும்ப என்ன சாப்பிட்ட, என்ன பேசுன, எப்போ தூங்குனியா, இதானே. அப்போ பேசுவதற்கு செய்தி இல்லைன்னொன்னே 2 பேரும் பேசிக்க வேண்டாம்னு முடிவுக்கு வரோம். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் படம் பண்ணணும், படம் பண்ணால் அந்த காதல் தொடரும். நான் உறுதியாக இருக்கேன், படம் பண்ணாமல் பணம் சம்பாதிக்காமல் காதலிக்கக்கூடாதுன்னு. பணம் முக்கியம் இல்லைன்னு அமீர் சொன்னார். கண்டிப்பாக பணம் முக்கியம் இல்லை, ஆனால் பணம் ரொம்ப அவசியம் இல்லையா. நம்ம சில இடங்களில் இது தேவையில்லைன்னு பின்னுக்கு தள்ளுறோம், ஆனால் பணம் ரொம்ப அவசியம். அதனால் வள்ளுவர் செய்க பொருளைனார், முதல்ல பணம் சம்பாதி, அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் சொன்னேன், படம் பண்ணி வெற்றி பெற்று தான் திருமணம் பண்ணணும். அப்போ தான் இந்த காதல் இன்னும் செழுமையாக இருக்கும். இன்னொன்று, நான் காதலிச்ச பொண்ணை கூட்டி கொண்டு வந்து மெட்ராஸில் தண்ணீர் அருகில் குடத்தை தூக்கி நிற்க வைக்கக்கூடாது நான் முடிவாக இருந்தேன் இல்லையா. அப்போ படம் பண்ணணும், டேரக்டர் ஆகிடணும். அப்படிங்கிறதுனால ஓராண்டு காலம் பேசிக்கலை. சத்யஜோதியில் படம் கமிட் ஆகுது. கமிட் ஆனால் நடக்குமா தெரியாது, கமிட் ஆகிருக்கு, படம் நடக்குமா தள்ளி போயிட்டே இருக்குது. அவங்க வேறு 5 வருஷம் படம் எடுக்கல.
தள்ளி போட்டு 6 மாத காலம் டிஸ்கஷனு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக முடிவாகிறாரு. சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் போய் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் முதல்ல என்னுடைய பட பூஜைக்காகத்தான் ஸ்டுடியோ காலி பண்ணார். யுவனை வச்சு ஒரு பூஜை நடக்க போகுது, பெரிய ஃப்ளோர் வேணுங்கிறதுக்காக. இளையராஜா சம்மதிச்சிட்டாரு. விழா வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு ஞாபகம் ஒரு நாள், ஒரு 3 நாள் முன்னாடி புதன்கிழமை எல்லா இடமும் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. விழா நடக்க போகுது, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா உறுதியாக பூஜை இருக்குது. இப்போது எனக்கு ஒரு காதலி இருக்கா, பேசாமல் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணி படம் கமிட் ஆகிட்டேன், நாளான்னைக்கு பூஜைங்கிறேன். நாளைக்கு பூஜைன்னு அடுத்த நாள் காலையில், முதல் நாள் காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நாளைக்கு காலைல பூஜை, முடிஞ்சா வந்துருன்னு. அடுத்த நாள் காலையில் வர முடியும் அங்கேருந்து. ஆனால் சொல்ல முடியாது, ஏன்னா படம் நடக்குமான்னு தெரியாது. இப்போ எல்லாம் உறுதியாயிருச்சு, எல்லோரும் வர்றாங்க நாளைக்கு காலையில் அப்படிங்கும்போது சொன்னான். சரி அப்படின்ட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் பூஜை. என் தாய் தந்தை மதுரையிலேருந்து வந்தாங்க, நான் காதலிச்ச பொண்ணு சிங்கப்பூர்லேருந்து வந்தா. அன்னைக்கு காலையில் அன்னைக்கு தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் முதல்ல என்னுடைய மனைவியை பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் காதல். அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, என்னடா ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தான் டைரக்ஷன், இப்போ அடுத்து இந்த ப்ராஜெக்டை வேறு வச்சுருக்கானே அப்படின்னு. அப்படி ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது போலவே இந்த விழாவையும் நடத்துகிறதா வேண்டாமான்னு குழப்பத்தில் வச்சுருந்து 3 நாள் முன்னாடி குழப்பமாக ரைட்டு கன்ஃபார்மாக வச்சுருவோன்னு 7 நாள் முன்னாடி முடிவு பண்ணுறோம். எனக்கு ஷூட்டிங் போகணும் அப்படின்னு. நான் அப்போ தான் என் மனைவிட்ட சொன்னேன், படம் பண்ண போகிறேன், இந்த படத்துடைய விழா நடக்குது, இப்போ என் பிள்ளைய சிங்கப்பூரில் படிக்குது, அதனால மனைவி கூட இருக்காங்க. சொன்ன உடனே 1 வார காலகட்டத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த காதல் போலவே காதலோட என் மனைவி இன்றைக்கி சேர்றாள்ல, அதுதான் இந்த 20 ஆண்டு காலம் தொடர்ந்து இருப்பது. அப்போ நமக்கு அன்னைக்கு இருந்த அமீர் இன்றைக்கி அதே போல் இருக்கிறார். அன்னைக்கு இருந்த காதலி இன்றைக்கும் அந்த காதலோடு இருக்கிறதுனால தான் இருக்க முடியுது. ஒருவேளை முழு நேரம் மனைவியாக இருந்தால் என்னை இடுப்புலேயே இடிச்சிருப்பா, என்ன படமும் பண்ண மாட்டேங்கிற, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, இப்படி ஊரை சுற்றுற, என்ன நிறுத்தல, இவன் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையை நண்பர்கள்ட்டையும் மனைவிகிட்டையும் குடும்பத்திட்டையும் பிள்ளைகிட்டையும் நமக்கு அறிவுமான எல்லார்ட்டையும் பெறுறோம். பெறும்போது நம் வாழ்வு வெற்றிகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை, மனிதர்களால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால் என்ன, பரவாயில்ல, சரியோ தப்போ அவர்கள் பற்றி கொண்டு நம்ம கூடவே நிற்பது. நான் முதல் படம் பண்ணும் பொழுது அந்த படத்தினுடைய வெளியீட்டு அன்னைக்கு எனக்கு ஒரு பதட்டம் இல்லை. காரணம் ஒன்று இழப்பதற்கு இல்லை, ஆனால் ரொம்ப பதட்டமாக இருந்தது என்னுடைய தந்தை தான். ஏன்னா மொத்த குடும்பம் வேணாங்குது, பொருளாதார ரீதியாக நம்ம பணம் அவனுக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்கோம். அதை மீறி ஒருத்தன் படம் பண்ணுறான் அப்படின்னா வெள்ளிக்கிழமை முழுக்க பதட்டத்துலேருந்து படத்தை பார்க்க போகாமல், ஏன்னா படம் தப்பாக போச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு வெள்ளிக்கிழமை படத்தை பார்க்க போகாமல் தள்ளி போட்டார் என்னுடைய தந்தை. அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது போலக்குன்னு சனிக்கிழமை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குன்னு ஃபோன் பண்ணி அப்புறம் நிம்மதி, எனக்கு கூட அப்படி நிம்மதி முகத்தில் வந்ததில் என் தந்தைக்கு தான் அப்படி ஒரு நிம்மதி வந்துச்சு. அதை போல் இத்தனை ஆண்டு காலம் இடைவெளிக்கு பிறகு படகுறேன்னு சரியாக வருமா அப்படின்னு என்னையோட பதட்டத்தோடு அதே பதட்டம் இருக்குது இன்றைக்கும் என்னுடைய தந்தை தான். அப்போ இவர்கள் யாருமே மாறாமல் என் மேல் அன்பு கொண்டு தொடர்ச்சியாக என்னுடைய நலனை யோசிக்கிறவர்களாக இந்த அரங்கத்தில் நிறைஞ்சிருக்கும் போது இதை விட நான் என்ன வெற்றி பெற்ற முடியும், இதை விடவும் வெற்றி பெறுவேன் இந்த படத்தில். இவர்கள் நம்புவாங்கல்ல இல்லையா? இப்போ காமுத்துறைக்கு புரியுது இல்லையா? இதில் கடைசியாக சேர்ந்தவர் காமுத்துறை தான். இது வந்துடும் போல இந்த கதை நல்லான்னு. இந்த படம் முழுக்க குடியை பற்றி பேசுகிறது, ஆனால் ஒரு இடத்துல குடியை பற்றி சலிப்பை பேசலை. அது ஒரு கொண்டாட்டமாக ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுருக்கு. அதை பூரா குறைச்சிக்கிட்டே வந்தேன் கதையில். என்னுடைய பேராசிரியர் இந்த விழாவுக்கு வந்திருக்கார். எனக்கு 30 ஆண்டு காலம் முன்னாடி வகுப்பெடுத்தவர். நான் படம் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருக்கார் இளங்கோ அவர்கள். ஒரு பேராசிரியரை நான் 30 ஆண்டு காலம் பேராசிரியராக பெற்றிருக்கேன்ல இல்லையா? அவர் பார்வையில் எப்போவும் நான் 18 ஏஞ்சி 15 தான். அந்த ஒரு சின்ன போய் உட்காந்துருக்கான், இவன் நல்லா இருக்கான், துருன்னு இருக்கான், இவன் நல்லா வந்து இல்லை. என்னுடைய முதல் படத்துக்கு கார்டு அனுப்பிச்சப்போ கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டவர் அவர். நான் கும்பிடல, அழைப்பதில்லை, அவர் கும்பிட்டவர். அவர் இன்றைக்கும் திரும்பி கிளம்பி வருவதற்கான காரணம் இது சிறப்பாக வந்துன்னா அவர்கிட்ட முதல்ல சொன்ன வார்த்தை, இவ்வளவா குடிக்கிறாங்க உன் படத்துலன்னு கேட்டார். இல்லை சார் குடிக்க மாட்டாங்க சார்னு. இதெல்லாம் மாறிக்கணும்னு அந்த கதையை தான் கற்றுக் கொடுத்த இலக்கியம் கற்றுக் கொடுத்த ஒருத்தன் திருப்பி வந்து அந்த கதைக்குள் பங்கு பெற நினைப்பதற்கு இல்லையா? இதில் என்னவெல்லாம் மாறுங்கிறது எனக்கும் தெரியல. அமீர் படத்தில் நடிக்கிற மேகா வந்திருந்தாங்க, பின்னாடி வந்துட்டு உட்காந்துட்டு படத்தில் ஒரு ரோல் இருக்கும்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னாங்க. சொல்கிறேங்க அப்படின்னு. ஏதாவது இருக்கா அப்படின்னாங்க. எனக்கும் தெரியலைங்க, தேடிக்கிட்டே இருக்கேங்க.
இன்றைக்கி வந்திருக்கிற கருப்பு சட்டை போட்டிருக்க நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு நானும் என் உதவியாளர்களும் உத்தரவாதம் கொடுத்தது. இன்னைக்கு வரையும் அவர்களாம் நடிப்பாங்கங்கிறது லட்சியம்தான். நிச்சயம் 2 பேர் தான், 3 பேர். என்னென்னா, 1 காளி வெங்கட், 2வது சங்கீதா, 3வது சுப்பிரமணிய சிவா. மற்ற ஆள்லாம் என்னன்னு தெரியல. இப்படி யோசிச்சுக்கிட்டே தறி அடிச்சுக்கிட்டே இருக்கோம் மாறி மாறி. ஒரு படம் கதை படமாகும் பொழுது என்னவெல்லாம் நிகழும் அப்படின்னு தெரிகிற ஒரு அனுபவத்தை வாசகனுக்கு கொடுத்தணுங்கிறக்காக தான் இந்த புத்தகத்தை மாஞ்சி மாஞ்சி விற்கணும்னு நினச்சினாங்க. தெரியணும்ல, உலகத்திலே ரொம்ப கடினம் எழுத்தை படமாக்குறது இல்லையா? பாலுவேந்தர் அவர்கள் சொல்லுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பாட்டி வடை சுட்ட கதை இல்லையா? அவ்வளோ பேருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேருக்கும் தெரியும் பாட்டி வடை சுட்டுச்சுன்னு. ரொம்ப கடினமான டைரக்ஷன் எதுனா அந்த பாட்டி வடை சுட்ட கதையை படமாக எடுக்கிறது தான். ஒரு ஊரில் ஒரு பாட்டின்னு ஆரம்பித்த உடனே படம் நின்றோம். அது எந்த ஊருன்னு, மெட்ராஸா, கும்மிடி பூண்டியா, தேனியா, மலை கிராமமா, எந்த கிராமம்னு தெரியாது. அப்படி ஒவ்வொரு வரியும் ரசிகனுக்கு விளக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு புத்தகத்தை படித்தா ஒரு நல்ல இலக்கியம் படிக்கிற, நல்ல கதை தேடுகிற ஒரு நல்ல சினிமா ரசிகர் என்பவன், ஓ ஒரு படம் சினிமாவாகும்போது இதுவெல்லாம் ஆகுமா, நான் இதுவெல்லாம் ஆக்குவேன் தெரியுமான்னு வரக்கூடும் இல்லையா? எப்பொழுதும் ஒரு மிகச்சிறந்த படைப்பு என்பது இன்னொருவனை உருவாக்குவதில்லை. என்ன மிகச்சிறந்த படம் எடுத்த எந்த இயக்குனரும் இயக்குனர் ஆக்கலை. எவரெல்லாம் தன் படத்தில் குறைகளோடு படங்கள் செய்தார்களோ அவர்கள் தான் என்னை இயக்குனர் ஆகிறாங்க. ஏன்னா அந்த குறையை நான் கண்டுபிடிச்சேன். என் பக்கத்தில் இருக்கவன் சொன்னால், அவனோட நீ நல்லா சொல்கிறிய மாப்பிள்ளை, நீ போயிரு மாப்பிள்ளை இல்லையா? நல்ல கவிதை கவிதை எழுதுவோமா? எழுத மாட்டோம். மோசமான கவிதை படித்தா அதை விட நம்ம எழுதியெல்லாம் நினைப்போம். ஒரு கதை படமாகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்வளவு நல்லா எடுத்தாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது கதை. இந்த கதையில் அத்தனை அற்புத கதாபாத்திரங்கள். எனக்கு காமுத்துறை ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த கதையுடைய நாயகன் இல்லை, காளிவெங்கட் பண்ண ஒரு கதாபாத்திரம், அவர் ஒரு கதாபாத்திரம். அதில் அவர் கூட அவருடைய நண்பன் சேது ஒரு கதாபாத்திரம், மனைவி வளர்மதி ஒரு கதாபாத்திரம். அந்த கதையில் வட்டிக்கு கொடுக்குற ஒரு பாயமாக இருக்குது. எனக்கு பெரிய ஆச்சரியம், வட்டி கொடுக்குறது ஹராம் இஸ்லாத்தில். ஆனால் அந்த பாயம்மா செய்கிற வேலையை பார்க்கும்போது பாயம்மா சரிதானே தோணும். அந்த அம்மா சொல்லும், ஏம்மா இதெல்லாம் அல்லாஹ் உங்களை கேட்பாரேம்மா மறுமையில் அப்படின்னு. அதெல்லாம் அல்லாட்ட நான் பேசிக்கிறேன், வட்டியை கொடுங்க. அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பார். அப்படி துரப்பாண்டி கதாபாத்திரோட அந்த பாத்திரம். நான் இந்த கதையை முதல்ல படித்தோன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி காமுத்துறையிட்ட அந்த பாத்திர கடையை வச்சுருக்கீங்க நீங்கள் எப்படி கேட்டேன். தோழர் எப்படி தோழர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த கதையில் எந்த குறையும் இல்லாத ஒரே ஒருத்தர் அந்த பாத்திர கடைக்காரர் தான். மற்ற எல்லாரும் குறையோடு இருக்காங்க. அந்த பாத்திர கடைக்காரன் மட்டும் எந்த குறையும் இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்கிறான், யார் எப்போ கூப்பிட்டாலும் போகிறான், நல்லவனாக இருக்கான், பயந்தவனாக இருக்கான். அப்படின்னா நீங்களா அது அப்படின்னு தோழர் கண்டுபிடிச்சிங்களே தோழர் அப்படின்னாரு. அப்படி ஒரு பாத்திர கடையில் உட்காந்து அவர் பார்த்த கதாபாத்திரங்களை அத்தனை அற்புதமாக ரத்தமும் சதையுமாக கதாபாத்திரம் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போதோ அங்கெல்லாம் அவர் போகிறார். சினிமா அப்படி அல்ல. சினிமா அது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிட்டு முடிக்கும் போது இந்த கதையை படிக்கிற எந்த உதவி இயக்குனரும் இந்த காமுத்துறையோட குதிப்பிய என்னை விடவும் இன்னொரு வடிவத்தில் சிறந்த படமாக ஆக்கக்கூடும். அதற்கான எல்லா வாய்ப்பும் அந்த குதிப்பிக்குள்ளே இருக்குது. ஒரு நல்ல கதையில் அப்படித்தானே சொல்லப்படாத ஒன்று ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த கதை போல் இன்றைக்கு இருக்கிற நாவல்களை, கதைகளை படம் எடுக்கிற எல்லா இயக்குனரும் வருவதற்கான ஒரு தொடர்ச்சியாக இந்த விழாவும் இந்த கதையும் இருந்தால் நான் பெரிதுமொழியும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். இந்த விழா ரொம்ப ஒரு மரபு சார்ந்த விழாவாக இல்லாமல், பொன்னாடை போர்த்தாமல், புத்தகம் கொடுக்காமல், பரிசு கொடுக்காமல் நடத்தின்னு நினச்சோம். ஆனால் அதை மீறி 2 பேருக்கு இந்த அரங்கத்தில் நானும் காமுத்துறையும் 2 பேருக்கு நினைவு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது என்னென்னா, இந்த புத்தகத்தை வாங்க காமுத்துறை வாங்க, இன்னொன்று 2 போதும். இந்த இது ஒன்றே முக்கியமான சொல்ல மறந்தேன். இந்த புத்தகம் எப்பொழுதும் ஒரு காரியம் செய்யும் பொழுது இந்த வேலையெல்லாம் பார்த்து ஒரு செலவு கூடிக்கிட்டே இருக்குது. கவிஞர் தம்பி மட்டும் சொல்லிகிட்டே இருக்காரு, சீர்வாசகர் தம்பி வாங்க. அவர் தம்பி மட்டும் சொல்லிட்டே இருக்காரு, தோழர் நீங்கள் பாட்டுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, இதை பூரா அந்த புத்தகம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருப்பார். நான் சொன்னேன், பரவாயில்ல தோழர், பண்ணிக்கலான்ட்டு.
இது வந்து ஒரு சமையல் சம்மந்தமான ஒரு புத்தகம், சமையல் சம்மந்தமாக பழகுறாங்கன்னு நம்ம அறுசுவை அரசு நடராஜன் கம்பெனிலேருந்து ஆள் கிளம்பி வந்து, நீங்கள் இப்படி ஒரு விழா நடக்குதாமே, அந்த விழாவுடைய செலவை நாங்கள் ஏற்றுக்கிற ஒரு பகுதியேன்னு அவர்களாக முன் வந்த கடை என்ன இருக்குல்ல, அந்த இடத்துல நான் நினச்சேன். தம்பிகிட்ட நான் சொன்னேன், தம்பி நம்ம ஒரு வேலை ஒழுங்காக செஞ்சு ஆரம்பித்தோம்னா எல்லோரும் வந்து சேருவார்கள். அது நம்ம போய் தேடவே வேணாம். ஒரு திருக்குறள் இருக்கும், குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும்னு. ஒருத்தங்க தன் குடி நல்லா இருக்கணும்னு ஒரு வேலை செஞ்சான்னா அவனுக்கு தெய்வம் தன்னுடைய சோம்பலை விட்டு வந்து உதவி செய்யுமா. அப்படி நாங்கள் போய் கேட்காம அவர்களாக வந்து செய்வதற்கில்ல, அதை போல் அத்தனை கரங்கள் நீளும் எப்பொழுதுமே சரியான காரியம் செஞ்சா. இந்த புத்தகத்தை முதல் பதிப்பு வெளியிட்ட வேடியப்பன் வந்திருக்காரா, வாங்க. வேடியப்பன் டிஸ்கவரி அவருக்கும் இப்போ இந்த பதிப்பை வெளியிட்டிருக்க சீர் வாசகர் வட்டம் தம்பி அவர்களும் என்றென்றும் நன்றிக்குரியவர்கள். இவர்கள் இருவரும் இல்லாட்டினா காமத்துறையுடைய புத்தகத்தை நான் படிக்கிற வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு திருக்குறள் கொடுக்கணும்னு நினச்சேன். தாங்க முன்னாடி. இந்த திருக்குறளும் தம்பி போட்டதான். ஊரெல்லாம் 800 ரூபாய்க்கு விற்றப்போ தம்பி அந்த புத்தகத்தை 400 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால் இவர்கள் இருவருக்கும் நன்றி.